முன்னே வினயகலம் ஊங்கில் கொடியமுதன் பொன்னங்கழக் கமலப் பொதிரண்டும் என்னுடைய சென்னிக்கனியாக தீர்த்தினேன் தென்புலத்தார்க்கு என்ன கடவுடையேன் யான் நயந்தரும் பேரின்பமெல்லாம் பழுதின்றி நன்றினர்பால் செயந்தருங்கீர்த்தி ராமானுஜமுனி தாளினமேல் உயர்ந்த குணத்தைத் திருவரங்கத் தமுதோங்கும் அன்பால் எம்பும் கலித்துறை அந்தாதி ஓதேச நெஞ்சமே இனியன் குறை நமக்கு எம்பெருமானா திருநாமத்தால் முனிதந்த 108 சாவித்திரி என்னும் நுண்பொருளை கலிதந்த செஞ்சுல் கலித்துறை அந்தாதி பாடித்தந்தான் புனிதன் திருவரங்கத் தமுதாகிய புண்ணியனே சொல்லின் தொகை கொண்டு உனதடிப்போதுக்கு தொண்டு செய்யும் நல் அந்தரேத்தும் நாமமெல்லாம் எந்த நாவினுள்ளே அல்லம்பகலம் அமரும்படி நல்கு அருசமயம் வெல்லும் பரம ராமானுஜா இதியன் விண்ணப்பமே தாழ்வொன்று இல்லாமறை தாழ்ந்து தலமுழுதும் கலியே ஆள்கின்ற நாள் வந்தளித்தவன் காண்மின் அரங்கர் மௌலி சூழ்கின்ற மாலையை சூடிக் கொடுத்தவள் தொல்லருளால் வாழ்கின்ற வல்லல் ராமானுஜன் என்னும் மாமுனியே. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே ஆச்சாரியனுக்குன்னு ஒரு தனி வைபவம் உண்டு. அந்த வைபவமானது பகவானை காட்டிலும் மிகவும் மேம்பட்டது என்று தெரிவிக்கிறார்கள். ஏனென்றால் அந்த பகவத் கட்டாட்சமோ பகவானுடைய அனுகிரகமோ ஆச்சாரியன் காட்டிக் கொடுக்கவில்லை என்றால் அந்த பகவத் கட்டாட்சமும் கிடைப்பது என்பது துர்லபம் என்றுதான் தெரிவிக்கிறார்கள் பூர்வர்கள். சாஸ்திரமும் அதையே கோஷிக்கிறது. சாஸ்திரம் என்ன சொல்லித்தோ அந்த சொன்ன விஷயத்தைத்தான் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் தெரிவிக்கிறார்கள். ஆச்சாரியன் என்பது ஒரு நம் போன்ற ஒரு ஜீவாத்மா கோஷ்டி தான சுவாமி. அவர் ஒன்றும் பரமாத்மா கிடையாது. பரமாத்மாவா இல்லாதபடியாலே அதனால் என்ன இருந்தாலும் அவர் தானே நமக்கு வளத்தை கொடுக்க போறார். ஆச்சாரியன் கொடுக்க முடியாது. ஏன்னா அவருக்கு என்ன சக்தி இருக்கு? ஜீவாத்மா கோஷ்டி ஆனபடியாலே அவருக்கு எந்த சக்தியும் கிடையாது. அது மட்டும் இல்ல, நமக்கு உபதேசம் பண்ணலாம், நம்முடைய நன்மையை அவரை பிரதானமா வைத்துக் கொண்டிருக்கலாம். என்ன பண்ணாலும் அவருக்கு கொடுப்பதற்குண்டான சக்தி இல்லாத பொழுது எனக்கு கொடுப்பதற்கு யாரிடத்தில் சக்தி இருக்கோ அவரை பற்றி கொள்கிறேனே, எதற்காக ஆச்சாரியன் என்கிற ஒரு கேள்வி வரும். இது ஓரளவுக்கு நமக்கு உண்மைன்னு தோணும். ஆனால் இதில் உண்மை இல்லை. என்னமா சுவாமி உண்மை இல்லை? பகவான் தானே கொடுக்க போறார், பகவான் தான் கொடுக்க போறார்ன்றது உண்மை. ஆனால் ஆச்சாரியனுக்கு சக்தி இல்லை என்றோ வேற ஏதோ சொன்னோமோனோ அதெல்லாம் கிடையாது. நாம என்ன நினைக்கிறோம், ஆச்சாரியன் என்பவன் நம் போன்ற ஒரு சாதாரண மனிதன், நம் போன்ற ஒரு ஜீவாத்மான்னு நினைக்கிறோம். அங்கதான் தவறழிக்கிறோம். பகவான் வேறல்ல, ஆச்சாரியன் வேறல்ல அப்படின்ற ஒரு நிலை. பகவான் வேறல்ல, ஆச்சாரியன் வேறல்லன்னா அப்ப ரெண்டும் ஒண்ணுன்னு சொல்றல, அப்ப ஐக்கியம்னு சொல்றல, அப்படி சொல்லலையே. இப்ப பகவான் வேறல்ல, ஆச்சாரியன் வேறல்லன்னா என்ன அர்த்தம் அதுக்கு? பகவானே ஆச்சாரியனாக திருவவதாரம் பண்ணுகிறான். ராமனா அவதாரம் பண்ணான், கண்ணனாக அவதாரம் பண்ணினான், வராகனாக அவதாரம் பண்ணான். இது இத்தனை அவதாரம் பண்ணியும் அவருக்கு இந்த ஜீவாத்மாக்கள் பூர்ணமாக கிடைக்கவில்லை. தன் சொத்து தன்னிடத்தில் வந்து சேரணமானோ அந்த சேருவதற்குண்டான தன்மை அவனிடத்தில் இல்லை. அவனிடத்தில் இல்லைன்னா என்ன அர்த்தம்? நாம அந்த அளவுக்கு அனுகூலமா இல்லைன்னு அர்த்தம். அதனால என்ன ஆயிடுத்து, எப்படியாவது இவாள நம்ம கொண்டு சேர்க்கணுமே, அதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்த்தார். குற்றத்தை தன்னிடத்திலே ஏறிட்டு கொண்டார் பகவான். ஓ நான் சுதந்திரனானபடியாலே அவனுடைய கர்மாவை பார்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுகிறது. அதனாலே என்னால் அவனுக்கு பூர்ணமான அனுகிரகம் பண்ண முடியவில்லை. சுதந்திரமான தன்மை விட்டுட்டு பரதந்திரனான தன்மையை ஏறிட்டு கொண்டால் அவனை நான் அனுகிரகம் பண்ணலாம். ஆனால் பரதந்திரனான தன்மை ஏறிட்டு, பரதந்திரனா நான் மற்ற பேருக்கு அடிபட்டு அடங்கி இருக்கக்கூடிய தன்மை பரதந்திரன். சுதந்திரன்னா எனக்கு நானே, எனக்கு மேம்பட்டவா கிடையாது, நான் சொன்னதான் சட்டம் என்று இருக்கக்கூடிய நிலை, இது இது சுதந்திரன்னு பேரு.
அப்படி இருக்க செய்து அந்த சுதந்திரனாக இருக்கிறபடியால சில சில சமங்கள் இருக்கு. இப்ப பரதந்திரனா ஆயாச்சுன்னா அந்த சமம் இதுக்கு கிடையாது. ஆனால் பரதந்திரனானா இன்னொரு சமம் ஒண்ணு வந்துடுறது, சுதந்திரன் இல்லாதபடியாலே அந்த சமம் வந்துடுறது. அது என்ன சமம் என்றால் பகவத் சிருஷ்டி, ரட்சணம், லோகத்தை லோக ஜீவனம் நடத்துவது, இதெல்லாம் சமங்கள் ஏற்படுறது. பரதந்திரனா இருந்தாச்சுன்னா யாருக்கும் தண்டனை கொடுக்க முடியாது. அப்ப அவரவர்கள் தங்கள் தங்கள் காரியத்தில் இருந்துட்டு என்ன வேணா பண்ணிக்கலாம் சுவாமி, எப்படி வேணா இருக்கலாம் சுவாமி, ஒன்னும் தண்டனை கிடையாது அப்படின்னு தண்டனை இருக்க செய்தையே சில பேர் நன்னா தவற அழிக்கிறார். தண்டனையும் இல்லைன்னு வச்சுக்குவா. அப்ப என்னவா இருக்கும்னா, சோ நன்னா இருக்க சுவாமி, இந்த இதையே அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாமே என்கிற அளவுக்கு வந்துட்டு வரணும். அப்ப லோக ஜீவனத்தை நடத்தணும்னா சுதந்திரமான தன்மை வேணும். ஆனா இந்த ஜீவாத்மாவை தன் திருவடியில் சேர்த்துக் கொள்ள வேண்டால் பரதந்திரனான தன்மை வேணும். என்ன பண்ணலாம்? பரதந்திரனான தன்மை எடுத்தா லோக ஜீவனம் சமமா வருது, லோகத்தை நடத்துறது. அதே சுதந்திரனான தன்மை வந்துருச்சுன்னா இந்த ஜீவாத்மாக்கள் என்னவோ பண்ணிட்டு இருக்கா, நம்மால அவளை பூர்ணமான கட்டாட்சம் பண்ண முடியல, என்ன பண்ணலான்னு பார்த்தார். இல்ல, நாமே மற்றொரு அவதாரம் எடுப்போம். எப்ப சுதந்திரனான நான் ராமகிருஷ்ண அவதாரங்கள் எடுக்கிறனோ என்னுடைய சுவாதந்திரியத்தை கொலைத்து கொண்டு பரதந்திரனான தன்மையோடு ஆச்சாரியனாக நானே அவதாரம் பண்ணுகிறேன் என்கிற நிலைதான் ஆச்சாரியன். அப்ப ஆச்சாரியன் வேறல்ல, பகவான் வேறல்ல. என்ன பாத்துங்க, ஆச்சாரன் வேறல்ல, பகவான் வேறல்ல. அப்ப இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்? சுதந்திரனான பகவானுக்கும் பரதந்திரனான ஆச்சாரனுக்கு என்ன வித்தியாசம்? பகவானே தான் ஆச்சாரனா வந்திருக்கார், ஆனா அந்த சுவாதந்திரம் இங்க இல்லை, பரதந்திரனான தன்மை வந்துட்டு. சுவாதந்திரம் இருக்கா? அது சுதந்திரனான பகவான்கிட்ட இருக்கு. அப்ப சுதந்திரனான பகவான்கிட்ட இருக்கும்போது என்ன ஆறுது? லோக ஜீவனம் நன்னா நடந்துடுறது. பரதந்திரனான பகவான் ஆச்சாரனா வந்து அவதாரம் பண்ணும் போது இந்த ஜீவாத்மாக்கள் எனக்கு கிடைக்கிறா. அந்த மாதிரி அவதாரம் தான் சுவாமி ராமானுஜர் அவதாரம். அப்படிப்பட்ட அவதாரத்திலே அப்படிப்பட்ட அந்த ராமானுஜர பெருமையை சொல்வதற்காகவே சுவாமி திருவரங்கத்தவங்க பெரியவர் பிரபந்த காயத்ரி, பிரபந்த சாவித்திரி என்று சொல்லக்கூடிய 108 பாசுரங்களோடு கூடிய ராமானுஜ நூற்றந்தாஜ் என்கிற கிரந்தத்தை சேவித்தார். இதுல மற்றொரு முக்கியமான விஷயம் என்னென்றால், சாமான்யமாக பெண்களுக்கு, ஸ்திரீகளுக்கு சாஸ்திரம் சொல்லக்கூடிய யோகியதை கிடையாது. அது பிராமண பெண்ணா இருந்தாலும் அந்த யோகியதை கிடையாது. அது ஏன் சுவாமி, என்னவா சுவாமி, நாங்க ஏதாவது தப்பு பண்ணோமா, எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்க? ஒன்னும் தப்பு கிடையாது, எதுவும் கிடையாது. உங்களுக்கு சுலபமா மோட்சத்துக்கு போறதுக்கு உண்டான வழிய சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஆண்கள் தான் சிரமப்படணும், நீங்க சிரமப்படவே வேண்டாம் என்கிற எண்ணம், அந்த கருணை உள்ளத்தோடு தான் சாஸ்திரமானது ஸ்ரீகளுக்கு மிகவும் உயர்ந்த ஸ்தானத்தை கொடுத்திருக்கு. சில இடத்துல அதிகாரிகள் வேலையே செய்ய மாட்டான், அந்த அதிகாரிகளுக்கு கீழே இருக்கிறவா தான் வேலை செஞ்சுட்டே இருப்பா. ஆனா என்னதான் அதிகாரி கீழே இருக்கிறவா வேலை செஞ்சாலும் அந்த அதிகாரி கையெழுத்து போட்டா தான் இவர் செஞ்ச வேலையை ஒப்புக்கொண்டு அதற்குண்டான அதிகாரம் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. இவர் என்னதான் விழுந்து விழுந்து வேலை செஞ்சாலும் மேலதிகாரி அதுக்குண்டான கையெழுத்து போடணுமானோ, அந்த கையெழுத்து போடக்கூடிய தன்மை வேலையதிகாரி பண்ணலைன்னா இவர் இத்தனை வேலை செஞ்சும் அதுக்கு உண்டான ஒரு சான்றிதழ் கிடைக்குமானா கிடைக்கவே கிடைக்காது, அதிகாரமும் கிடைக்காது. அப்ப அந்த மேலதிகாரி கையெழுத்து போடணுமானோ, அதே போல வேலை செய்யறதெல்லாம் ஆண்கள், புருஷர்கள். அப்ப இந்த ஸ்திரீகளுக்கு உண்டான தன்மை என்னன்னா கையெழுத்து போடுறது. அப்ப மேலதிகாரி அதைத்தான் சொல்ல, ஒவ்வொரு புருஷனுக்கு பின்னாடி பெண்ணுடைய நிலை இருக்கு. பெண் புத்தி பின் புத்தி. ஆமா சுவாமி, நிறைய பேர் இதை சொல்லிட்டே இருக்கா சுவாமி, பெண் புத்தி பின் புத்தி, மட்டமான புத்தின்னு தவறா சொல்றாரு. பின் புத்தின்னா என்ன அர்த்தம் நான் தெரிஞ்சுக்கணும். பின் புத்தின்னா அவ கொஞ்சம் இவ ஆண்கள் நினைக்கிற மாதிரி ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல நினைக்க மாட்டா, மட்டமா நினைப்பா, தாழ்ந்துதான் நினைப்பா அப்படின்னு நினைக்கிறா இல்லையா? தவறு. அந்த அர்த்தத்துல சொல்லவே இல்லை. அந்த அந்த சப்தத்துக்கு உண்டான அர்த்தம் அது கிடையாது. அந்த சப்தத்துக்கு உண்டான அர்த்தம் என்ன தெரியுமா? ஆனா
பின்னாடி இருக்க திரிச்சு அந்த மாதிரி அர்த்தத்தை கொண்டுட்டா. உண்மையான அந்த சப்தத்துக்கு பின்புத்தினா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு புருஷனுக்கு பின்னாடி இருந்து கொண்டு புருஷனை முன்னே செலுத்துகிறாள், அதுதான் பின்புத்தி. புருஷனுக்கு பின்னாடி இருந்து முன்னாடி தான் முன்னாடி போகல, தான் எத்தனை தூரம் காருண்யம் இருந்தா தனக்கு அந்த சாமர்த்தியம் இருந்தாலும் தான் முன்னாடி போகாம, ஆனா அந்த மாதிரி முன்னாடி போறது ஒரு இடத்துல இருக்கு. எங்க தெரியுமா? நாச்சியார் கோயிலும் ஸ்ரீவில்லிபுத்தூரும் ஆண்டாள் தான் முன்னாடி போவார், பின்னாடி தங்கப்பனா பேருந்து வந்துட்டே இருப்பார். அங்க அந்த மாதிரி உண்டு. அது அவரே கொடுத்த ஒரு வைபவம், ரங்கமன்னாரே கொடுத்த வைபவம், ஆண்டாளுக்கு உண்டான வைபவம், அதே ஒரு வம்சவல்லி தாயாருக்கு உண்டான வைபவம், அந்த வைபவம். ஆனா இவ என்ன பண்றாங்க, இந்த ஸ்ரீகள்லாம் முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறாங்க. அதுதான் பின்புத்தின்னு சொல்லியிருக்கு. அத்தனை சாஸ்திரம் பெண்களுக்கு பிராதானியம் கொடுத்திருக்கு. அதனாலே இப்ப அவளுக்கு சாஸ்திரம் கற்பதற்கு உண்டான யோக்கியத்தை வேண்டாம், நீங்க வெறுமனே கைங்கரியம் போனாலும் உங்களுக்கு மோட்சத்தை கொடுத்துடுறேன் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஆனாலும் அவளுக்கு ஆசையா இருக்கு. இல்ல சுவாமி, காயத்ரி மந்திரம்லாம் சொல்லணும், அவெல்லாம் சொல்லணும். ஓம் பூர்புவஸ்வரா ஓம் தஸ்ஸவிதுர் வரேண்யம் வர்கோ தேவஸ்ய தீமகி தியயோன பிரச்சோதயாத் சஞ்சாவனம் பண்ணும்போது இந்த மந்திரம்லாம் சொல்றானு. இது சொல்றான்னா எப்படின்னா, உள்ள பண்ணிட்டு இருக்கான், சஞ்சாவனம் பண்ணிட்டு இருக்கான், மந்திரத்தை மறந்துட்டான், தப்பா சொல்றான், தாயாருக்கு தெரியுது. நித்தியம் கேட்டிருக்காளனும், தகப்பனார் பண்டான்னு நினைச்சிட்டு அடிக்க சொல்லிட்டு இருக்கேன். அவர் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த மந்திரத்தை காதுல கேட்டிருக்கா, அது மனப்பாடம் ஆயிடுத்து, தப்பா சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த பிள்ளையை கூப்பிட்டு தப்பா சொல்ற, இதுதான் பிரயோகம், இந்த பிரயோகம் பிரகாரம் நீ சொல்லணும் அப்படின்னு அந்த பிரயோகத்தை அந்த அந்த ஸ்ரீயானவர் சொல்லி கொடுக்கலாம்னா சொல்லி கொடுக்க கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்றது. அந்த அளவுக்கு சாஸ்திரம் கிட்டக்கே வராதுன்னா ஓ அது ஏதோ தாழ்ந்ததுன்னு அர்த்தம் இல்ல, உனக்கு தேவையே இல்லை. ஏன் தேவையில்லைன்னா நீ சனியை சமப்படணும், சமப்பட வேண்டாமே, சமமே வேண்டாமே. சமம் இல்லாம வெறுமை கைங்கரியம் தலிகை பண்ணிக்கோ, கோவிந்தான்னு சொல்லிக்கோ, போறோம், உனக்கு மோட்சம் கொடுத்துருவேன். அப்ப இவர் என்ன சுவாமி, வேலை உழைக்கணும், சார்ந்த கை நித்திய கர்மான நைமித்திக கர்மான எல்லாத்தையும் இவர் பண்ணிட்டே இருக்கணும். இவர் பண்ணினா கூட கையெழுத்து போடுற மாதிரி அந்த ஸ்ரீ தர்மபத்தினியால் அந்த தீர்த்தத்தை தெளிச்சாதான் இவர் பண்ணதாக அர்த்தம். அத்தனை பிராதானியம் ஸ்ரீகளுக்கு கொடுத்துருக்கு. இருந்தாலும் ஸ்ரீகள் அது ஒத்துக்கல. என்ன சுவாமி பண்ணலாம், எனக்கு இதெல்லாம் சொல்லணும் சுவாமி, ஏன்னா காயத்ரி நெக்கிய சொல்லிட்டு இருக்காரு, என் பிள்ளை சொல்றான், என்னுடைய தர்ம பர்த்தா சொல்லிட்டு இருக்காரு, எனக்கும் சொல்லணும்னு ஆசையா இருக்கு, சொல்லலாமா அண்ணா? ஓ சொல்லலாமே, சம்பிரதாயத்துல ஏற்பாடு பண்ணியிருக்காளே. அது என்ன சுவாமி? அதுதான் இந்த ராமானுஜ நூற்றந்தார். பூமன்னுமாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமன்னுமாறன் அடிபணிந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்த ராமானுஜன் சரணாரவிந்தம் நாம் மண்டி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. அப்ப அது சொல்லலாமான்னா நித்தியம் சொன்னா, புருஷால் எப்படி ஒரு காயத்ரி மந்திரத்தை நித்தியம் சொல்றாலோ அதற்கு சமமானது யாருன்னா பெண்கள் சொன்னா. இது 108 பாசனத்தை ஒரு நாளைக்கு ஒரு தடவை சேவிச்சாலே போறோம். சாமி ஒரு தடவைக்கு ஒரு நாள் சேவிக்கணும்னா 1/2 மணி நேரம் ஆகும், நிதானமா சேவிச்சாலும் 1/2 மணி நேரம் ஆகும். ஆனா சேவிக்கணும்னா எப்படி சுவாமி? புஸ்தகம் இருந்தா அந்த நாழி போறதுன்னா மனப்பாடம் பண்ணிண்டு, ஆனா அவ்வளவு சுலபம் கிடையாது. அதே ராமானுஜருடைய திருவடியை பத்தி கொண்டுதான் அந்த மனப்பாடம் பண்ணணும். தங்க மனம் நீ எனக்குத்தா, இது பூர்ணமா என்னுடைய ஹிருதய கமலத்திலே நெஞ்சிலே தங்கும்படி உடையவரே நீர்தான் எனக்கு அனுகிரகிக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனை அவருடைய திருவடியில சமர்ப்பிச்சாச்சுன்னா அது கட்டாயம் உண்டு, வராம போகவே போகாது. அந்த பண்ணிட்டோம்னா என்ன சுவாமி கிடைக்கும்னா, சாஸ்திரம் சொன்ன பலன் பூர்ணமா கிடைக்கிறது. இது ஒண்ணு. ரெண்டாவது, அதோடு நிறுத்தல. இப்ப சாஸ்திரத்துல காயத்ரி சொன்னோம்னா காயத்ரி சொன்னபடியால பெரிய பலனெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த புருஷன் தன்னுடைய நித்திய நைமித்திக கர்மா பண்றதுக்கு உண்டான ஒரு யோக்கியத்தையை பத்தி கொடுக்கறது காயத்ரி. பகவானுடைய திருவுள்ள உகக்கிறது. ஓ நான் ஆக்ஞா கர்மத்தெல்லாம் சொல்லியிருக்கேன், ஒழுங்கா பண்ணியிருக்கான், அவனுடைய திருவுள்ளம் குளிர்றது, அவனுக்கு பிரேமை ஏற்படுறது, அவனுக்கு நம்மீட ஒரு காதல் ஏற்படுறது, சரி இருக்கட்டும். அதே இந்த ராமானுஜ நூற்றந்தாதி இதுவும் காயத்ரி, பிரபந்த காயத்ரி பிரபந்த சாவித்திரின்னு பேரு. இதை சொன்னா என்னன்னா பகவான் திருவுள்ளம் உகக்கிறது அப்படின்னாரு. அதே தானே சுவாமி இதுக்கணும், அதேதான்.
ரெண்டும் ஒண்ணு தானே? இல்ல, அதை காட்டிலும் மேம்பட்டது. அது என்னமா சுவாமி அதை காட்டிலும் மேம்பட்டது சொல்ல முடியும்? இதுக்கு காயத்ரி தானே பேரு, அதுக்கும் காயத்ரி பேரு. இது பிரபந்த காயத்ரி, அது சாஸ்திர காயத்ரி, அவ்வளவுதானே வித்தியாசம்னா. பிரபந்த காயத்ரி, ஆனா இது ஆச்சாரியன் விஷயமா, அது பகவான் விஷயமா. என்னைக்குமே ஆச்சாரிய விஷயமானு இருக்குன்னா அது உயர்ந்தது. பகவான் விஷயமா வந்தா அது உயர்ந்ததுன்னு சொல்ல முடியாது. எதோட கம்பேர் பண்ணும்போது, ஆச்சாரியன் விஷயத்தோடு கம்பேர் பண்ணும்போது, ஒப்பிட்டு பார்க்கும்போது பகவான் 2ஆம் பட்சம் தான். பகவத் கைங்கரியம் ஆச்சார கைங்கரியம் 2 இருக்கு. எது சுவாமி பண்ணணும்? ஆச்சார கைங்கரியம் தான் பிரதானம். பகவத் கைங்கரியம் அந்த கைங்கரியம் இல்லைன்னா இங்க வந்துக்கும். அந்த கைங்கரியம் இருக்கா, ஆச்சார கைங்கரியம் அங்கேயே இரு. அப்ப இங்க பண்ணவே வேண்டாமா? எனக்கு ஒரு கோச்சிக்க மாட்டாருன்னா அங்க பண்ணாதான் இவருக்கு திருப்தி, தனக்கு பண்ணதை காட்டிலும். அப்ப இந்த ராமானுஜம் பண்றதை நித்தியமே சேவிச்சு வச்சுக்கோ. அது இது வேணுமே வெறுமே இந்த இந்த காலட்சேபம் நடந்துட்டு இருக்கு, அதனால சொல்லணும், அதற்காக சொல்லல. நித்தியம் யாரெல்லாம் அதோட பலனாளிய சொல்ல போறது இல்லை. சேவிச்சு பாருங்க, ஒரு வருஷம் பூர்த்தியா சேவிங்கோ, அடுத்த வருஷம் என்ன நடக்குது நீங்களே உங்களுக்கே தெரியும். ஆமா, போன வருஷம் நான் சேவிக்க ஆரம்பிச்சேன், இந்த வருஷம் இந்த நன்மை எல்லாம் நடந்திருக்கு, இந்த நன்மை எல்லாம் நடந்திருக்கு. என்னமா நடந்ததுன்னா ஆச்சாரிய கட்டாட்சம். அத்தனை வைபவம் அதிலே நாம் பூர்ணமாக 16ஆம் பாட்டு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். தாழ்வொன்று இல்லாமலை தாழ். எதுக்கு இப்ப சொன்னா கிட்டத்தட்ட 1/4 மணி நேரம் இதுவே போயிடுது. இதுக்கு நேற்றுக்கு ஒருத்தர் போன் பண்ணி கேட்டா, சுவாமி இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கிற வாஸ்தவம் தான், இதுல என்ன சுவாமி பலன் கிடைக்கிறது? எந்த நிலை பண்ணாலும் ஏதோ ஒரு பலன் இருக்கணுமானோ, பலனை உத்தேசித்து தான் பண்ணணும். எங்களுக்கோ சாஸ்திரம் கற்பதற்குண்டான யோகதை இல்லை, நீங்களே சொல்லிட்டு இருக்கு. அது என்னமோ எங்களை தாழ்த்தி வச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் தாழ்த்தவே இல்லை. சாஸ்திரம் பெண்களுக்கு உயர்த்தி கொடுத்தா போல யாருக்குமே கிடையாது, யாருக்குமே கிடையாது. இன்னொன்னு சொல்லிடுறேன், ஒரு யாகம் ஆரம்பிக்கினாலே அந்த யாகம் ஆரம்பிக்கும் போது நிறைந்த சுமங்கலியுடைய திருக்கைகளால் தான் அந்த யாகத்துக்கு அக்னி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு சாஸ்திரமே. பாருங்க, அப்ப இவர் பெரிய வித்வான், மகா பண்டிதர். அது மட்டும் கணபாடிகள் இவர். இத்தனை இருந்தும் இவருடைய திருக்கைகாலா அந்த யாகத்தை நம்ம நிர்மாணிக்க முடியும் இல்லைன்னு சொல்லிட்டு, என்னென்னவோ ஆச்சாரம் உண்டு, அனுஷ்டானம் உண்டு, வைராக்கியம் உண்டு, எல்லா செயலரும் உண்டு, அவ கொண்டு சேர்த்தான். பான பிடித்தவள் பாக்யசாலின்ற சொல்லிட்டே போலாம். பெண்களுடைய இது ராமானுஜோட காலட்சேபம், பெண்கள் பெருமை சொல்ல வந்த காலட்சேபம் இல்லை. இருந்தாலும் யாரோ கேட்டதுக்காக சொல்லிட்டு இருக்கேன், இருக்கட்டும். அதனால எந்த தவறும் கிடையாது. நித்தியம் நீங்க சொல்லி ஆரம்பிச்சுட்டு வேற எதுவும் சொல்ல வேண்டாம். சுவாமி வேற எந்த திருப்பல்லாடு திருப்பாவைகளா அதான் அப்புறம் பார்த்துக்கலாம். இதை மட்டும் சொன்னாலே போறோம். அத்தனை வைபவமா சுவாமி, அத்தனை வைபவம். என்ன சுவாமி கிடைக்கும்? ஒரு வருஷம் கழிச்சு பாருங்க. அடியே இன்னைக்கு சொன்னதை நோட் பண்ணி வச்சுருக்கோ, இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோ, அடுத்த வருஷம் பாருங்க, இதே தேதியில பாருங்க என்னவா நடக்கிறதுன்னு பாருங்க. ஆனா இத சேவிக்கும் போது பார்க்காம சேவிக்கணும். சேவிக்கும் போது இதை நடக்கிறது போட்டுக்கு அதனாலதான் சேவிக்கிறேன், இந்த எண்ணத்தை விட்டுடணும். அதை முதல்ல விடணும். சுவாமி ஏதோ சொன்னா ஏதோ கிடைக்குமா? நம்ம உத்தியோகத்துக்கு வரும், உத்தியோகத்துக்கு போகும்போது மாசம் 1ஆம் தேதி வந்தா சம்பளம் கிடைக்கிறது, அந்த எண்ணத்துலதான் பிரதானம் போயிட்டு இருக்கோம். உத்தியோகத்துக்கு போனோமா, புருஷ லட்சணமா, அதான் நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு யாரும் போறது இல்லை. உத்தியோகம் புருஷ லட்சணம் சொல்லியிருந்தா கூட உத்தியோகம் போனா என்ன கிடைக்கிறது? எனக்கு ஆத்துக்கு ஏதோ கிடைக்கிறது, மாசம் இத்தனை சம்பளம் கிடைக்கிறதுனா அதை உத்தேசித்து தான் போறேன். அதே போல இதை சொன்னா, ஒரு வருஷம் சொன்னா ஏதோ கிடைக்கிறதா, கிடைக்கிறது எப்படியா நான் சொல்றேன். இங்க என்ன சொன்னா கிடைக்கவே கிடைக்காது. ஆச்சார விஷயமே பலனை உத்தேசித்து பண்ணக்கூடாது. கர்த்தృత్వ தியாகம், மமதா தியாகம், பல தியாகம் முடிச்சு விட்டு கீதையிலே கண்ணன் சொல்லிட்டு இருக்கான். ஆனா அந்த தியாகம் பண்ணி சொல்லியாச்சுன்னா பண்றதே பிரயோஜனம், சொல்லுவதே பிரயோஜனம். சொல்லுவதனால் மற்றொரு பிரயோஜனம் இல்லை. ஒரு தாயானவள் பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பாலை கொடுக்குறா, கொடுத்துட்டு இருக்கச்சே எதுக்கு இதுமா கொடுக்குறேன்? இது ஆண் குழந்தை ஆச்சு, 20 வயசு ஆயிடுச்சுன்னா நல்லா படிச்சிருவான், 25ஆம் வயசுல நல்லா சம்பாதிக்க போயிடுவான், அப்ப என்ன ரட்சிப்பான். அதனால கொடுக்குறேன். எந்த தாயும் நினைக்க மாட்டா. நினைச்சா முதல்ல அவ தாயே இல்லை. அவள் நன்னா அந்த பால், அந்த முளைப்பாலை நல்லா சாப்பிட்டு இருந்தா கூட
சரியா சாப்பிடலையே, இன்னும் சாப்பிடணுமே. பெண்களே பக்கத்துல தான் மறைத்து கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மைதான் ஒரு தாய்க்கு ஏற்படுறது. திருஷ்டி தோஷம் தான் பற்றுமோ என்கிற எண்ணத்தோடு அப்ப எந்த பிரயோஜனத்தையும் கருதாமல் அந்த தாயானவள் தன்னுடைய குழந்தைக்கு எப்படி தன்னுடைய மலைப்பாலை கொடுக்கிறாளோ, கொடுப்பதே பிரயோஜனம், அது சாப்பிடுவதே பிரயோஜனம். அதே போல ராமானுஜ நூற்றாண்டை சொல்லுவதே பிரயோஜனம், சொல்லுவதனால் மற்றொரு பிரயோஜனம் இல்லை என்கிற எண்ணம் உண்மையா இருந்து சொல்லணும். அந்த நிலையில வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, பகவானுக்கு ஆனந்தம், ஆச்சாரனுக்கு ஆனந்தம். அது கொடுக்குற பலன் இருக்கே மற்ற எந்த பலனும் கருதாம கொடுக்குறான், இவனுக்கு தான் எல்லாம் கொடுக்கும். ஆனா இப்ப இந்த எண்ணம் உள்ளுக்குள்ள இருக்கவே படாது, கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனா இப்ப சொன்னேன்றதுக்காக சொல்லியிருக்காரு சுவாமி, வந்துடும், நான் நினைக்கப்படாது இந்த மாதிரி நான் நினைக்கப்படாது அப்படின்னு நினைச்சுட்டே ராமானுஜர் சொன்னாலும் அப்பவும் கிடைக்காது. அந்த நினைவே வரப்படாது. அந்த நினைவே இல்லாம இயற்கையா சுவாபாவிகமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு இல்லையா, அது வந்துடுத்துன்னு வச்சுக்கோ, அதனுடைய பலித்தமே. ஏன்னா மற்ற எந்த திவ்ய பிரபந்தத்துக்கும் இல்லாத ஒரு வைபவம் ஆச்சாரிய விஷயமா ராமானுஜன் முற்றந்தாதுக்கும் அதிக கருணை செலுத்தாங்க. இந்த ரெண்டுக்குமே உண்டு, இந்த ரெண்டு கிரந்தத்துக்கும் உண்டு. அந்த ரெண்டு கிரந்தத்துல ஆச்சரியமான கிரந்தம் 16வது பாட்டு. தாழ்வன்று இல்லாமற தாழ்ந்து தலமுழுதும் கலியே ஆள்கின்ற நாள் வந்து அளித்தவன் காண்மின் அரங்கர்ம மாலையை சூடி கொடுத்தவள் தொல்லருளால் வாழ்கின்ற வள்ளல் ராமானுஜன் என்னும் மாமுனியேனர். நேற்றுக்கு மேலிழந்த வாரியான அர்த்தத்தை பார்த்தோம். என்னன்னா, இது தாழ்வு ஒன்று இல்லாமறை தாழ்ந்து, இந்த மறை என்று சொல்லக்கூடிய சாஸ்திரத்துக்கு எந்த தாழ்வும் கிடையாது, அது உயர்ந்தது. இருப்பினும் தலமுழுதும் கலியே ஆள்கின்ற நாள் வந்து அளித்தவன் காண்பின். இந்த கலி இருக்கே, இது கலிகாலம். இந்த கலி இருக்கே, அதுதான் கோலோச்சுகிற காலமா இருக்கான். அது வைக்கிறதா சட்டமா? இல்ல சுவாமி, நான் வைக்கிறது சட்டம் இல்லையே. கிடையவே கிடையாது. அவ என்ன அந்த கலி என்ன சொல்றது, கலிபுருஷன் என்ன சொல்றானோ அது அப்படிப்பட்ட அந்த கலிபுருஷன் வந்தபடியாவே கொஞ்சம் தாழ்ந்தபடியான தலமுழுதும் கலியே ஆள்கின்ற நாள் வந்து அளித்தவன் காண்பின். ஏன் சுவாமி வந்துன்னா, இந்த சாஸ்திரத்தை சொல்லப்பட்ட கருத்துக்கள் என்ன, அந்த கருத்துக்கள்லாம் எதிர்த்தட்டான ஒரு வார்த்தையை சொல்லிட்டா அர்த்தங்களை, அவளுக்கு குதிர்ச்சிகள்னு பேரு. சாஸ்திரத்தை ஒத்துக்கொண்டாதவள் அவளுக்கு பாக்கியர் இல்லை. இவா ரெண்டு பேரும் வந்தபடியாலே இருட்டு வந்து சூழ்ந்துடுத்து. சாஸ்திரம் மறை தாழ்ந்தது. தலமுழுதும் கலியே ஆள்கின்ற நாள் வந்து அளித்தவன் காண்மின். அதை சரிப்படுத்தினார் யாரு? சுவாமி ராமானுஜன். அதற்கு பிறகு அரங்கர் மௌலி சூழ்கின்ற மாலையை சூடி கொடுத்தவள் தொல்லருளால். அரங்கர் மௌலி திருவரங்கநாதன் சூடி கொடுத்த சுடர்குடி என்று சொல்லக்கூடிய அந்த ஆண்டாவுடைய மாலை தான் சூடிக்கொண்டாலும் அந்த மாலையை அரங்கநாதன் என்று சொல்லக்கூடிய நம்பெருமாள் நேர நன்னா திருமுடியிலேயே சாத்துகிறான். மௌலின்னு திருமுடின்னு பேரு. அந்த அரங்கர் மௌலி சூழ்கின்ற மாலையை சூடி கொடுத்தவள். அப்படி சூடி கொடுத்த ஆண்டாளன அங்களுடைய தொல்லருளாலே, அவருடைய கிருபையாலே, பரம கிருபையாலே எப்போதும் இருக்கு. தொல்லர்னா எப்போதும் இருக்கக்கூடிய கிருபையாலே வாழ்கின்ற வள்ளல். இது இந்த நிகழ்காலத்தை சொல்லியிருக்கு. வாழ்கின்றவள், வாழ்ந்த வள்ளல், வாழ போகும் வள்ளல் இல்ல, வாழ்கின்ற வள்ளல். எப்ப வாழ்கின்றவளையோ இன்னைக்கும் ஸ்ரீபெரும்புதூர்ல வாழ்ந்து கொண்டு இருக்காருன்னா ஆண்டாவுடைய அனுகிரகம் தான். நேற்றுக்கே அந்த விஷயத்த கந்தபடி உற்சவம் முடிஞ்ச உடனே நேரம் அவ திருவிடி வாரத்துக்கு தான் போறார் சுவாமி எம்பெருமானார். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்படிப்பட்ட வாழ்கின்ற வள்ளல் எம் ராமானுஜன் இன்னும் மாமுனியே. மாமுனினா மனநசீலகாமுனியே. என்னன்னா, அவருடைய தொல்லருளாலேயே இந்த லோகம் உஜ்ஜீவிக்க வேண்டும் என்று யோசனை பண்ணி மனநசீலகா முனிக்கு இல்லையா, அதற்குண்டான ஆவண செய்து லோகத்தை திருத்தினார் என்பது இந்த பாசுரத்தின் கருத்து. இப்ப மணவாளமாவுடைய பதபதார்த்தம் நேற்றுக்கு அவதாரிகை அவதாரிகை என்னன்னு பார்த்துவோம். அதாவது இப்படி லாப அனுசந்தானத்தாலே அஷ்டரானவர் எல்லோரும் பக்கம் 60ஆம் பக்கம் எல்லாரும் தம்மை போல தத்விஷய பிரணவராகை கூர்ப்பாக பகவத் வல்லபையான ஆண்டாளுடைய பிரசாத பாத்திரமான எம்பெருமானார் லோகத்துக்கு செய்த உபகாரத்தை அருளி செய்கிறார். தன் லாபத்தால் பற்றி கீழ்பாசனம் பேசினார். ஆனந்தமா பேசினார். பெரியாழ்வார் பாசனம் என்ன, பேராத உள்ளத்து ராமன் தன்பெருங்கிய சாராமனிச்சரை சேரேன் எனக்கென்ன தாழ்வினையேன்னு சொன்னார் இல்லையா.
சோராத காதல் பெருஞ்சொழிப்பாள்னு. அப்ப அந்த பெரியாழ்வாடி திருவுள்ளத்தை தன் திருவுள்ளத்தில் நிறுத்தினார்களோ, நிறுத்தினபடியால் என்ன அவரால இவர் லாபம் அடைந்தார். சுவாமி எம்பெருமானார் லாபம் அடைந்தார். அங்க அது சொன்னார், ஆனந்தமா பேசினார். ஆனா நான் மட்டும் லாபம் அடைந்தா பிரயோஜனம் இல்லை, அவருடைய கருணையால் லாபம் எனக்கு கிடைச்சது. ஆனா இந்த நல்ல பதம், இந்த நல்ல விஷயம், இந்த நல்ல விஷயம் என்னை போல எல்லாரும் இந்த பதவி அடையணுமோனோ. எனக்கு என்ன பதவி கிடைச்சது? பெரியாழ்வாவுடைய திருவடிங்கிற பதவி கிடைச்சதுனோ. அந்த மாதிரி எல்லாருக்கும் கிடைக்கணும்னோ. எல்லாரும் கிடைக்கணும்னா என்னதான்? அந்த பகவத் பிராவண்யத்துக்கு அத்தனை பேர் உருவாகணுமோ. அதுக்கு என்ன சுவாமி பண்ணணும்னா, ஒண்ணுமில்ல சுவாமி, அந்த பகவானுக்கு வல்லபையான, நல்லா பாருங்க, வல்லபையான ஆண்டாளின் பிரசாதத்துக்கு உறுப்பாகணும். ஆண்டாள் பிரசாதம் ரொம்ப முக்கியம். அதனாலதான் வருஷத்துல 30 நாள் அவ பிரசாதம் சாப்பிடுறோம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் 30 நாள் ஆண்டாள் பிரசாதம் தான். அப்படி அந்த மாதிரி எந்த ஆழ்வார்க்காவது உள்ளா பாருங்க. ஆமா சுவாமி, இப்ப திருமாலை 45 நாள் 45 நாள் 45 நாள் ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு பாட்டு வச்சுட்டு இருக்கல கிடையாது. திருப்பள்ளி வச்சு 10, அதை 10 நாள் 10 வச்சுட்டு இருக்கல கிடையாது. அதே ஆண்டாளுக்கு மட்டும் சரியா 30 நாள். அது என்னவோ சுவாமி 30 நாள், சில நேரத்துல 29 நாள் தான் வரும். தனுர் மாசமே 29, 30 மாத்தி மாத்தி வரும். அந்த மாதிரி இருக்கச்சேது அது மட்டும் எனக்கு சுவாமி அப்படின்னா ஒண்ணும் இல்லை, ஆண்டாள் பிரசாதம் நித்தியம் கிடைக்கணும். அதனாலதான் நித்தியப்படி சேவா காலம் எது இருக்கோ இல்லையோ திருப்பா மட்டும் உண்டு. இன்னைக்கும் திருமலையில திருப்பாவை சாத்தவர நித்தியமே உண்டு. எல்லா திவ்ய தேசத்திலும் உண்டு. திருப்பாவை சாத்தவர ஆகாம அவருக்கு மேற்கொண்டு காரியமே கிடையாது. அப்படி இருக்கச்சது அவருடைய பிரசாதத்துக்கு உறுப்பாகணும்னு. அதனால என்ன பண்ணார்? அந்த உறுப்பானதான் லோகம் உஜ்ஜீவனம் அடையும், ஜீவனம் அடையும். லோகமே நன்னா செழிப்பா இருக்கணும்னா ஆண்டாவுடைய பிரசாதம் வேணும். அவ பண்ணியிருக்கா. ஆனா அவ பண்ணியிருந்தா கூட அந்த அவருடைய அனுகிரகத்தாலே என்ன பண்ணார் சுவாமி ராமானுஜர்? அந்த அனுகிரகத்தாலே அவர் கொடுத்த பிரசாதத்தை அவருடைய திருவடி பலத்தாலே வாங்கி கொண்டு அதை லோகம் முழுவதும் நன்னா பரப்பினாரோ. அதைத்தான் இங்க தெரிவிக்கிறார். ஆண்டாள் அந்த மாதிரி பண்ணாரா சுவாமி? எப்படி பண்ணினான்? அவருடைய பிரசாதம் என்ன, எப்படி பண்ணினான்? ஆச்சரியமான சரித்திரம். ஸ்வச்சத கீர்த்தனம் பிரபதனம் சஸ்மை பிரசூனார்ப்பணம். சூக்கரம் சொன்ன சுகரோபாயம்னு சொல்லுவார். இது அனந்தாழ்வான் கோதா சச்சுஸ்லோகின்னு ஒன்று பண்ணியிருக்கார். அதுல எடுத்திருக்கார் சஸ்ய கீர்த்தனம் பிரபதனம் சஸ்மை பிரசூனார்ப்பணம். சூக்கரம் சொன்ன சுகரோபாயம். சூக்கரம்னா பன்றி, பன்றின வராக அவதாரம். அந்த வராக அவதாரத்துல பகவான் சுலபமான ஒரு உபாயத்தை சொன்னாராம். சூக்கரம் சொன்ன சுகரோபாயம் அப்படின்னார். எங்க சொன்னார்? என்னமா சொன்னாரா? வராக அவதாரத்துக்கு போகணும், வராக புராணத்துக்கு போகணும். இரண்யாட்சகன் என்ற ராட்சகன் அந்த பூமியை பாயா மாடிச்சு கொண்டு போய் சேர்த்துட்டான். சமுத்திரத்துல கொண்டு போய் ஒழிச்சு வச்சுட்டான். ஒழிச்சு வச்ச உடனே பிராட்டி நடுங்கரா. அவதான பூமி பிராட்டி நடுங்கரா. என்ன இந்த மாதிரி பண்ணிட்டானே பகவான். அப்ப வராக அவதாரம் பண்ண பெருங்கேழலா தன் பெருங்கண் புண்டரிகம் நம் மேல் ஒருங்கே பிழற வைத்தார் அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அப்படி இருக்கச்சே வராக அவதாரம். வராகம் தான் பன்றி. அந்த வராகம் தான் நீரிலையும் நடக்கும், சேத்திலையும் நடக்கும், நிலத்திலையும் நடக்கும். இந்த 3 சாமர்த்தியம் வராகனை கொண்டு. வராகனா பன்றி கொண்டு. ஆனா மித்தது கிடையாது. பக்ஷினா பறக்கிறது தான். அது ஆடு மாடு கோழி குதிரை இதெல்லாம் நிலத்துல போறதுதான். மீன்னா தண்ணியில மட்டும்தான் போறது. அது சேத்திலையும் போகாது, சேத்திலையும் நிலத்துல போகாது. ஆனா இந்த வராகம் என்று சொல்லக்கூடிய பன்றிக்கான பன்றியாக அவதாரம் பண்ணி அந்த நில வளர்ந்ததனை இருந்தெடுத்த கோமான் கண்டீர்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அப்படிப்பட்ட மண் சேட்டல்லல் பொய் நிறைத்தே ஞானப்பிரானை அல்லால் இல்லை நான் கடந்த நல்லதுவே அப்படின்னு தெரிவிக்கிறாளே. ஈனச் சொல்லாயினமாக எரிதி திருவிருத்தம் 99வது பாசனம். ஈனச் சொல்லாயினமாக எரிதிரை வையம் முற்றும் ஏனத்துருவாய் இறந்த பிரான் இருங்கற்பகம் சேர் வானத்தவர்க்கம் அல்லாதவர்க்கம் மற்றெல்லாயவர்க்கம் ஞானப்பிரானை அல்லால் இல்லை நான் கண்ட நல்லதுன்னு தெரிவிக்கிறார் சுவாமி நம்மாழ்வார். அப்படி இருக்க செய்து அந்த பிராட்டியை பூமி பிறா இடர்ந்து எடுத்தான். தன்னுடைய கோடை பக்களால் பூமி இடர்ந்து எடுத்தான். இறந்து விட்டு தன்னுடைய மடியில உட்கார வச்சுட்டான். திருவிடவந்தை கேள்விப்பட்டிருக்கணும். மகாபலியம் போறவர்கள் இருக்கு திருவிடவந்தை, இடவந்தை எந்த பெருமானே அப்படின்னு தெரிவிக்கிறா இல்லையா? அந்த இடது பக்கத்துல வந்து உட்கார வச்சிருந்தான். உட்கார வச்சிருந்து அவருக்கு நடுக்கம் தீரல. நடுங்கிறது என்ன நடுங்கினா? இத்தனை நாள் பூமியில ஜலத்துக்குள்ள இருந்தாலும் நடுங்கிட்டே இருக்கு.
இன்னும் நன்னா அணைச்சுக்கிறார். அணைச்சுண்டு, தாயே என்ன எனக்கு நடக்கும், பிராட்டி என்ன எடுக்கும், நான் தான் வந்துட்டேன், உன்னை ரட்சிச்சுட்டேன், ஒன்னும் கவலைப்படவானுமே, நடுக்க வேண்டுமேனு. நடுங்கெல்லாம் ஒண்ணும் இல்லை, இருந்தாலும் பயம் இருக்கு. என்ன பயம் என்ன இருக்குன்னா, என்ன நன்னா ரட்சிச்சுட்டேன், ஒன்னும் கவலை இல்லை. ஆனா நம்முடைய பிரஜைகள் இருக்காள், இந்த ஜீவாத்மாக்கள், இத்தனை பேர் நீ ரட்சிக்க வேண்டாமா, அவளுக்கு ஏதாவது நீ பண்ண வேண்டாமா? என்ன ரட்சிக்கிறது வாஸ்தவம், அது நல்லதான் பண்ணிருக்க, அவளையும் ரட்சிக்கணுமே, என்ன மட்டும் ரட்சிச்ச பிரயோஜனம். பிராட்டிக்கு இருக்கக்கூடிய ஒரு காருண்யம் என்னன்னா, தன்னை பார்க்கவே மாட்டான். அதனாலேயே பகவானுக்கு பிராட்டி மேல அத்தனை பிரணயித்துவம், அத்தனை காதல். எதுன்னா தன்னை பார்க்காம தன் பிரஜைகளையே பார்க்கறான். இதுதான் ஒரு தாய்க்குண்டான ஒரு தன்மையே. அதுதான் தாய் என்ன பண்ணுவான்னா, தன்னை பார்க்க மாட்டா, தன் பிரஜைகளை தான் பார்ப்பா. பிரஜைகள் குழந்தைகள், அவளை தான் பார்ப்பா. தன் குழந்தையை நீ பார்த்துட்டு சரி என்ன பண்ணணும்ன்றா, அவனுக்கு ஏதாவது நல்ல விஷயம் சொல்லு, என்ன சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்க. சாஸ்திரம் கொடுத்துருக்கேன், புராணங்களை கொடுத்திருக்கேன், மேற்கொண்டு நானே சிலத்துல அவதாரங்கள் பண்ணியிருக்கேன், ஆழ்வார்கள் ஆச்சாரங்களும் பிறப்பிச்சிருக்கேன், இத்தனையும் பண்ணியிருக்கேனே, இதெல்லாம் தெரியாதுன்னா, அதெல்லாம் உம்முடைய ஞானத்துக்கு தகுந்த மாதிரி கொடுத்துட்டேன். சாஸ்திரம் கொடுத்து என்னன்னு வாஸ்தவம் தான். யாரு படிக்கிற என்ன பண்ணுவா, அந்த படிப்படிவே இல்லாதவனா என்ன பண்ணுவா, உன்னுடைய ஞானத்துக்கு தகுந்த மாதிரி சில பேர் என்ன பண்ணுவா, தனக்கு எது பண்ண முடியுமா அதே எல்லாரும் பண்ணு சொல்லுவா. அவளுக்கு அந்த சாமர்த்தியம் இருக்குன்னா அதே சாமர்த்தியத்தை இன்னொருத்தருக்கு கொடுக்க முடியுமா, கொடுக்க முடியாது. இது அதான் பிராட்டி கேட்கிறான், உம்முடைய சாமர்த்தியத்தை கொண்டு வந்து நம் பிரஜைகள்கிட்ட கொடுத்தா அவளால முடியுமா, அவளுக்கு சக்தியும் கிடையாது, அந்த அளவுக்கு ஞானமும் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ண சொல்றேன், நான் சாஸ்திரம் கொடுத்துட்டேன், ஆழ்வார் ஆச்சார அவதாரம் பேச்சிருக்கேன், நானே அவதாரம் பண்ணேன், எத்தனை ஸ்தோத்திர பாடங்கள்லாம் கொடுத்துருக்கேன், கீதையை கொடுத்துருக்கேன், இத்தனையும் கொடுத்துட்டு இருக்கச்சுன்னு அதெல்லாம் போறாது. அவளுக்கு சுலபமா 4 உபதேசம் பண்ணு, சுலபமா 4 உபதேசம் பண்ணுனார். சரி உபதேசம் என்ன உபதேசம்னா, நீயே சொல்லு என்ன உபதேசம், நல்வார்த்தை சொல்லு, அவளுக்கு எது கொடுத்தா அவளுக்கு நன்னா கிடைக்குமோ அதை சொல்லு. சொன்ன உடனே அப்ப சொல்றாரு, அவளா ரொம்ப சிறியவா, நீ நினைக்கிற மாதிரி ரொம்ப பெரியவா கிடையாது, நீ பெரியவன், எத்தனை ஞானமோ அத்தனை ஞானம் அவளுக்கு உண்டா கிடையாது. அதற்கு தகுந்தா போல விஷயத்தை சொல்லு பூமி பிராட்டை பிரார்த்திக்க. அப்ப வராக நாயனார் தெரிவிக்கிறார், எழுந்திர வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூமலர் தூவி தொழுது ஸ்வஸ்த கீர்த்தனம் பிரபதனம் சஸ்மை பிரசூனார்ப்பணம். இதான் ரொம்ப முக்கியம். இதான் அனந்தாழ்வான் கோதா சத்துஸ்லோகின்னு வேதாந்த தேசம் தனியா பண்ணியிருக்காரு, அனந்தாழ்வான் தனியா பண்ணியிருக்காரு. நிறைய ஸ்தோத்திர பாடல்கள் ஒன்றும் குறைச்சே கிடையாது. எதுக்கு சொல்ல வந்தனா அதுல தெரிவிக்கிறார், கீர்த்தனம் பிரபதனம் சஸ்மை பிரசூனார்ப்பணம் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூமலர் தூவி தொழுது என்ன வாயால பாடணும், அதற்கு மேலே மனசால சிந்திக்கணும், அதற்கு மேலே கைகளால புஷ்பங்களுடைய அர்ச்சனம் பண்ணணும். இந்த 3 விஷயம் பிராட்டி பூமி பிராட்டுக்கு சொல்ல நன்னா கேட்டுட்டா. நாம கேட்டோம்னா என்ன பண்ணுவோம், இந்த காது 2 காது இருக்க சுவாமி, ஒரு காதுல நன்னா கேட்டுருவோம், அடுத்த காது திறந்தே இருக்கு, வாயாது மூடுறதுக்கு உண்டான மூடு வாய் இருக்கு. அது மாதிரி காதுக்கு மூடி எதா இருக்குன்னா இல்லவே இல்லை. கண்ணுக்கும் மூடி இருக்கு, வாய்க்கும் மூடி இருக்கு, காதுக்கு திறந்தே இருக்கணும். அப்ப இந்த வழியா போகணும், இந்த வழியா வெளில வரணும், நாம பண்றது. ஆனா பிராட்டி பண்ணவே இல்லை. அதை நன்னா வாங்கிண்டா, உள்ளுக்குள்ள வச்சுட்டான். இப்ப பூமி இருக்கிற நேர ஸ்ரீவைகுண்டம் போனா அங்கிருந்து இன்னோ திருவாடி பூரம் எமக்காக அன்னோ இங்கு ஆண்டாள் அவதரித்தால் குன்னாத வாழ்வான வைகுந்தவான் போகம் தன்னை இகழ்ந்து அங்க பரவத்துல என்னமான ஆச்சரியமான அனுபவம். அந்த அனுபவத்தை விட்டா நாம விடுவோமா, ஒண்ணு வேண்டாம். ஒரு நம்ம அதை இது வெள்ளை அடிக்கணும்னு வச்சுக்கோ, வெள்ளை அடிக்கணும்னாலே நீங்க வீட்டை காலி பண்ணணும், 2 மாசம் நீங்க இருக்க முடியாது, எங்கேயோ ஒரு வீட்டுல போய் இருந்துருக்கோ, 2 மாசம் கழிச்சு போவாங்கன்னு சொன்னோன்னே வேற வெளியே போய்த்தாகணும். போன உடனே இந்த ஆத்துல இருக்கிற சௌரியம் இருக்கவே இருக்காது. அங்க வந்த உடனே இது என்னமா இல்ல அது இல்ல அது கொஞ்சம் குறைஞ்சு தள்ளிடுவோம். அந்த 2 மாசம் எப்ப திருப்பி அந்த ஆத்துக்கு போவோமோ அந்த மாதிரி இருக்க போனோம். இவ ஸ்ரீவைகுண்டம் அந்த மாதிரியா, கலங்குவாரமில்லை கலக்குவாரமில்லை நலமந்தமில்லதோர் நாடு இது, அது டெலிவிஷன் திருநாடு, இது இருதர்மா ஞானம். இங்க வந்து எப்படி வாந்தி எடுக்கிற மாதிரி இருக்குமா. தேவர்கள்லாம் அபிஷ வாங்கிட்டு இருக்கச்சே, அந்த வாங்கிட்டு இருக்கச்சே முகத்தை அந்த பக்கம் திரும்பிட்டு இருப்பாளாம், அந்த பக்கம் திரும்பிட்டு குடு கண்ணன் கூட வாங்கினு சொல்லியிருக்கான், குடு வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். எதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த மாதிரி இருக்கிறத அவளுக்கு என்ன தலையெழுத்தான, நம் பொருட்டு நமக்காக ஓடி வந்து என்ன பண்றாருன்னா
உண்ணாத வாழ்வான வைகுந்தவான் மணவாழ்வான ஆச்சரியமான ஸ்ரீசுக்தி உபதேசத்தின் மாலையில குன்னாத வாழ்வான வைகுந்தவான் போகம் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராயண இந்த அர்த்தத்தை வராக நாயனார் சொன்னாரனோ அந்த அர்த்தத்தை நமக்கெல்லாம் சொல்லணுமோனோ அந்த சொல்லணும்ன்றதுக்காக பூமி பிராட்டியாகவே ஆண்டாள் அவதாரம் பண்ணார். அந்த வராக பெருமாண்ட கேட்ட அர்த்தம் என்னமோ அது உலோகம் முழுவதும் பரப்பணுமோனும் உபதேசிக்கணுமோனோ அந்த உபதேசிக்கிறதுக்காக எல்லாருக்கும் பகவான் பிராபண்யம் ஏற்படணுன்றதுக்காக அப்ப ஏற்படணும் என்ன சுவாமி வேணும்? ஆண்டாள் அனுகிரகம் வேணுமனோ அதைத்தான் தெரிவிக்கிறார். அந்த அனுகிரகம் என்னமா பண்ணணும் அதைத்தான் தெரிவித்த திருப்பாவை நாச்சியார் மணி 2 பிரபந்தங்களை பண்ணினார். சரி சுவாமி அவ உபதேசம் பண்ண எங்க இருக்கு? 5ஆம் பாட்டு. நாயனை மண்ணு வடமதரமைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது. அது அப்படியே அங்க வராக நாயனார் என்ன சொன்னாரோ அது தெரிவிக்கிறான். வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க 3 வந்து கீர்த்தனம் பிரபதனம் ஸ்வஸ்மை பிரசூனார்ப்பணம் அப்படிங்கிற அது 30 பாசனம் மேற்கொண்டு நாச்சியார் திருமுறை தையோடு திங்களம் தரவிளக்கு தன்மண்டலம் 8 மாசி முன்னாள்னு அந்த 143 என்று சொல்லக்கூடிய அந்த நாச்சியார் திருமுறை அனுகிரகித்தால் இத பராசர பட்டர் பெரியவர் கூரத்தாழ்வாடி திருக்குமார் அவர் சொல்லுவார். ஆச்சரியமான இந்த சப்தம். நற்கண்டுக்கு இறங்கும் தேனு போலே தோல்கண்டுக்கு இறங்குமா போலே. நற்கண்டுக்கு இறங்கும் தேனு தோல்கண்டுக்கு இறங்குமா போலே அனுஷ்டித்த கோபிமாரோடும் அனுபவித்த ஆண்டாளோடும் அபியசித்த நம்மோடும் வாசியர கிருஷ்ணானுபவம் துல்லியம். அப்படின்னா கண்ணுடைய அனுபவம் எல்லாருக்கும் துல்லியம் திருப்பாவை சொன்னா அது என்னமா சுவாமி? அனுஷ்டித்த கோபிமாரோடு அனுஷ்டித்து இருக்கிறார்களே கோபிமார்கள். யார் அனுஷ்டித்தா? 30 நாட்கள் மார்கழி நோன்பு நோற்கார்களோ மார்கழி மாசம் தான் பூர்த்தியா அதை எடுத்துருவாங்க. 3 மாமலா அவர்களுக்கு கண்ணனை அனுபவம் பூர்ணமா கிடைச்சிருது. எங்க கிடைச்சது? இத்தை பரகொள்வார் என்றுகான் கோவிந்தா எட்டைக்கும் 7 பிறவிக்கும் தன்னோடு தூய்மையாகவும் உனக்கே நாம் ஆட்சிமே கிடைச்சிட்டோம் அனுபவம் கிடைச்சது. அந்த அனுபவத்தால் ஆண்டாளுக்கு அவளுக்கும் கிருஷ்ண அனுகிரகம் பூர்ணமா கிடைச்சது. நமக்கும் கிடைக்கிறதுனா நமக்கு அது கிடைக்குமா சுவாமி? கிடைக்கும். எப்படி கிடைக்கணுமே? ஆண்டாள பாசனத்தை சொன்னா நம்ம அனுசந்தானம் பண்ணா நமக்கும் கிடைக்கிறாரு. சரி நமக்கு கண்ணு அனுகிரகம் உண்டான்னா உண்டு சுவாமி. ஏன் கட்டுவேன்? நான் ஆண்டாள் இல்லையே சுவாமி. நான் ஆண்டாளா இருந்தா இல்ல ஆண்டாளோடு இருக்கக்கூடிய கோபிமார்களா இருந்தா எனக்கு அந்த அனுகிரகம் கிடைக்கும். நான் கோபிமாரும் இல்ல, நான் ஆண்டாளும் இல்ல, என்னமா எனக்கு கிடைக்குன்னு உடனே பராசர பட்டு அங்க இருக்கிறவாள்லாம் கேட்டா. சுவாமி சொன்னார் ஒண்ணுமில்லை, நற்கன்றுக்கு இறங்கும் தேனு தோல்கன்றுக்கு இறங்குமா போலேன்னு. இப்ப ஆண்டாளுக்கு கிருஷ்ணானுபவம் எப்படி கிடைச்சதோ அதே போல எனக்கு கிடைக்கணும்னா நான் ஆண்டாளா மாறணும். அது என்னமா சுவாமி ஆகவே முடியாதுன்னா ஒண்ணும் கவலைப்படாத. நல்ல கண்ணுக்குட்டி இருக்கணும். நல்ல கண்ணுக்குட்டி. இந்த பசுமாடு பால் கறக்கணும்னா பண்ணுக்குட்டி இல்லைன்னா பால் கறக்காது. இப்ப நல்ல கண்ணுக்குட்டி இருக்கணும். அந்த கண்ணுக்குட்டியை பார்த்த உடனே பண்ணுக்குட்டிக்கு பால் போக மிச்சம் தான் நம்ம எடுக்கணும். இதுதான் சாஸ்திரம் சொல்லி இருக்கு. பசுமாட்டுடைய பாலே கண்ணுக்குட்டிக்கு தான். இன்னைக்கு அப்படிலாம் ஒண்ணு இல்லை. அது பால் கறக்கிறது அதுக்கு என்னென்னவோ பண்றோம். அதுக்கு என்னென்னவோ பண்றோம்னா அது சாஸ்திர சம்மதம் இல்லாம அது ஊசியெல்லாம் போடுறது ஏதோ பண்ணிட்டு இருக்கு. இருக்கட்டும், இதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்ப அந்த பசுமாடு பால் கறக்கிறதுனால கண்ணுக்குட்டியை பார்த்தா கால் பறக்கும். அதே அந்த கண்ணுக்குட்டிக்கு பிராணம் போயிடுச்சு. என்னவோ ஏதோ கடிச்சு போயிடுச்சு. போன உடனே இப்ப பசுமாடு பால் கறக்கணும்னா கறக்காது. கண்ணுக்குட்டியை பார்த்தா தான் பால் கறக்கும். என்ன சுவாமி பண்ணலாம்? பிராணம் போயிடுத்து. அந்த கண்ணுக்குட்டியுடைய பிராணம் போன அந்த சரீரம் இருக்கணும், எல்லாத்தையும் தூக்கி போட்டாச்சு. போட்டு அது தோல் இருக்கணும். அந்த தோலை வச்சுட்டு முகபாவெல்லாம் வச்சுட்டு அந்த தோலுக்குள்ள நன்னா வெக்கோல நன்னா வச்சு கண்ணுக்குட்டி போல பார்த்து ஒரு பொம்மை பண்ணி நேரா கொண்டு வந்து பசுமாட்டை கொண்டு வந்து வச்சிட்டோம். வச்ச உடனே அந்த பசுமாடு என்ன பண்ணிட்டு தெரியுமா? ஓ, நிஜமான கண்ணுக்குட்டி வந்து எடுத்து போட்டுருக்கு, இதுதான் கண்ணுக்குட்டின்னு தெரிஞ்சு உடனே பாலை சுரக்கிறது, உடனே பாலை கொடுத்தது. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அதே போல நாம நிஜமான கண்ணுக்குட்டி இல்லை. நிஜமான கண்ணுக்குட்டி எது? ஆண்டாள் தான். இப்ப நமக்கு நிஜமான கண்ணுக்குட்டி இல்ல நாம என்ன பண்ணலாம்? நம்ம எல்லாம் தோலால் ஆக்குன கண்ணுக்குட்டி. நாம எல்லாம் என்ன தோல் ஆக்குன கண்ணுக்குட்டி? நிஜம் கண்ணுக்குட்டியா இல்லையே.
நிஜம் கண்ணுக்குட்டி ஆண்டாள். அப்ப என்ன சுவாமி பண்ணான்னா, ஒரு தோலை வச்சு போத்துக்கணும். என்ன தோல் சுவாமி? கண்ணுக்குட்டிய போல தோலை போத்திக்கணும். உள்ளுக்குள்ள வைக்கோல் இருக்கும், தோலை போத்திக்கணும். அந்த தோல் எங்க சுவாமினா ஒண்ணுமில்ல, திருப்பாவை என்கிற 30 பாசனம் தான் தோல். அந்த திருப்பாவை என்கிற 30 பாசனத்தை தோலை போல போச்சுண்டாச்சுன்னா உடனே என்ன பண்ணா, அந்த பசுமாடு யாரு? கண்ணன் தான் பசுமாடு, பால கருப்புறமான அவருடைய அனுகிரகம். அவர் உடனே ஓ கண்ணுக்குட்டி நிஜமான கண்ணுக்குட்டி வந்துருச்சு போட்டிருக்கு. எதை பார்த்து? திருப்பாவைய பார்த்து. அத்தனை வைபவம் திருப்பாவைக்கு. நிச்சயம் சேவிக்கணும், நிச்சயம் சேவிச்சே ஆகணும். திருப்பா எது எத்தனை அதிகபட்சம் உங்களுக்கு 20 நிமிஷம் மேல ஆகாது. கொஞ்சம் நிதானமா சேவிச்சாலே, மார்கழி திங்கள் சேவிச்சா கூட 20 நிமிஷத்துக்கு மேல நித்தியானுசந்தானம் நாராம பண்ணிட்டே இருக்கலாம். சுவாமி நேரம் இல்லை சுவாமி, எனக்கு தலிகை பண்றதுக்கு 1 மணி நேரம். அந்த 1 மணி நேரத்துக்குள்ள முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு அரை மணி நேரம் நான் உட்கார்ந்துட்டு திருப்பாவளம் சேவிச்சுருந்தேன். உத்தியோகத்துக்கெல்லாம் போனோம் சுவாமி. நான் என்னமா பண்றதுன்னா ஒண்ணும் கட்டமே இல்லை. தலிகை திருமண் காப்பு எல்லாம் ஆயிடுத்தா, தீர்த்தம் ஆடியாச்சு. தீர்த்தம் ஆடணுமா சுவாமி கேட்டுறாதீங்க தயவுசெய்து. ஏன்னா தீர்த்தம் ஆடினா தான் தலிகை ரூமுக்கே போக முடியும். தீர்த்தம் ஆடியாச்சு, திருமண் காப்பு எடுத்துட்டாச்சு, எல்லாம் ஆயிடுச்சு. பெருமாள் திருக்காப்பினையும் திருவாராதம் முடிச்சிடுங்க. திருவாரம் முடிச்சு போய் தலிகைக்கு போங்க. தலிகை பண்ணிட்டு இருக்கச்சு ஆகட்டும், சேவக்கால் ஆகட்டும். திருப்பல்லாண்டு, திருப்பள்ளி அடிச்சு, திருப்பாவை, ராமானுஜம் விட்டுருந்தது 5 இருக்கும். 1 மணி நேரம் ஆகணும். ஆகணும்னா நான் புஸ்தகத்தை பார்க்கறத நான் தலிகை பார்க்கறதா, அதைத்தான் முன்னாடியே சொன்னேன். மனப்பாடம் சந்த கத்துன்னு மனப்பாடம் பண்ணியாச்சுன்னா நிச்சயம் தலிகை பண்ணும் போதே சேவக்கால் ஆகலாம். சுவாமி பெருமாள் ரூம் அங்க இருக்கு, நாங்க தலிகை ரூம் இங்க இருக்குன்னா அவர் இங்க வந்துருவார். ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். அவர் இங்க கேட்பாருன்னா நீ நான் நினைக்கிறேன், நான் சொல்றதுனால கேட்கறேன். ஆண்டாள் திருப்பாவை எங்க ஓதுறோமோ அங்க உட்கார்ந்துட்டுவார். எங்க நம்ம சேவிக்கிறோமோ ஆண்டாள் திருப்பாவை, ஓ திருப்பாவை சேவிக்கிறா போல் இருக்கு சுவாமி, அது உண்மை இடம் இல்ல, அது ஏதோ ஒரு அசிங்கமான இடம். அதெல்லாம் கிடையாது. திருப்பாவை அங்க இருக்கா? ஆமா, அப்ப அதுதான் நல்ல இடம். திருப்பாவை எங்க இருக்கோ அது நல்ல இடம். யாரு முடிவு எடுக்கிறது? பகவான் முடிவு எடுக்கிறார். அப்படிப்பட்ட முடிவெடுத்து அங்க உட்கார்ந்துட்டு காரணம் சேவிக்க அதுக்குள்ள தலிகை ஆயிடும். தலிகை ஆயிடுச்சுன்னு வச்சுக்க 1 மணி நேரம் சரியா. இந்த கணக்கு 1 மணி நேரம் சொல்லியிருக்கேன். அது ஆகலாம், 1.5 மணி நேரம் ஆகலாம், 2 மணி நேரம் ஆகலாம். இல்ல சுவாமி தலிகையே இல்ல சுவாமி, வெளியில இருந்து வருதுன்னா அது தெரியாது. அடியனுக்கு அது தெரியாது. என்ன சுவாமி நாங்கெல்லாம் தட்டினா வந்துடுறது சுவாமின்னா அது அடியனுக்கு தெரியாது. இது சொல்ல வந்தேன்னா இந்த மாதிரி பண்ணணும். பகவானுக்கு அண்டர்ல பண்ணணும்னா தட்டினாலாம் பகவானுக்கு அண்டர்ல பண்ண முடியாது. நாம ஆத்துல தட்டிக்கணும். இதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்படி இருக்க செய்து அந்த ஆண்டாள் நற்கண்டு கிறங்கும் தேனு தோற்கண்டு கிறங்குமா போலே அந்த பசுமாடை பார்த்தோன்னே 30 பாசனம்ங்கிற தோலை போச்சுன்னு ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம். ஓ திருப்ப என்ன நினைக்கிறா தெரியுமா? ஆண்டாள் தான் சேவிக்கிறான்னு நினைக்கிறான் பகவான். அது என்னமா சுவாமி அவருக்கு அந்த ஞானம் கூட இல்லையா? அவ்வளவு அஜ்ஞானமா இருந்தா அத்தனை தூரம் ஆண்டாள் மேல பிரேமம், காதல், அத்தனை காதல். அந்த திருப்பாவை சேவிச்சாலே போறோம். நீ சுவாமி என் பேரு ஏதோ ஒரு பேரு சுவாமி, என் பேரு ஸ்ரீதேவி, ஆனா சேவிச்சுட்டு இருக்கேன். ஆண்டாளுக்கும் ஸ்ரீதேவிக்கும் சம்பந்தமே இல்லையா சுவாமி? நான் எப்படி இந்த கலிகாலத்துல இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கேன்னா அவருக்கு அதெல்லாம் பார்க்க மாட்டேது. பாசுரம் ஆண்டாள் தான் சேவிப்பா. அப்ப நீர் ஆண்டாள். அத்தனை தூரம் அஜ்ஞானமானா அது அஜ்ஞானத்துல சேர்த்து கிடையாது. பிரேமம், காதல், ஆண்டாளத்துல அத்தனை காதல். அந்த காதல் இருக்கிறபடியாலே யார் சொன்னது? பராசரப்பட்டுடைய வாக்கு. இந்த வாக்கியத்திற்காக ஆண்டாளின் பாசனம் ஒருத்தருக்காக அல்ல, உலகத்திற்காக ஆண்டாள் பாசனம். அதே பெரியாள் பாசனம் தனக்காக எடுத்துட்டார் சுவாமி ராமானுஜன். இது உலகக்காக ஆண்டாள் பாசனம். ஆக ஞானசக்தி இல்லாதவர்களுக்காக ஆண்டாள் பாசனம். இது நல்லா பாத்துக்கோ. ஏன்னா இத்தனை என்ன சொன்னோம், சாஸ்திரம் எனக்கு சொல்றதுக்கு முடியலையே சுவாமி, எங்கெல்லாம் பின்னாடி தள்ளி விட்டுட்டா, நாங்கெல்லாம் தாழ்ந்தவர்கள் போட்டுக்குன்னு ஒரு பக்கத்துல ஏதோ ஸ்ரீகள்லாம் பேசிட்டு இருப்பாரு, ஒரே கோஷம் போட்டு இருப்பான். ஒரு கட்டமும் இல்லை. ஆண்டாள் பாசனம் இருக்க செய்த அவனா இவளுக்கு சக்தி இல்லாதவர்களுக்கு ஆண்டாள் பாசனம், ஞான சக்தி அற்றவர்களுக்கும் ஆண்டாள் பாசனம். ஆனா யாருக்குன்னா ஒண்ணுமில்லா பசுவை போல இருக்கிற ஞானேனகா பசுவை அப்படின்னு கட்சித அந்த ஞானம் இல்லாத பசுவை போல இருக்கிறவர்களுக்கும் ஆண்டாள் பாசனம். ஞானம் அற்று இருக்கிறபடியாலே ஞானாதிகரான் நமக்காக ஆண்டாள் பாசனம் அனுகிரகித்தார். வெம்பெருமானான் பார்த்தார். ஓ இதை தன்மை எடுத்துக்கணும். மற்ற ஆழ்வார் பாசனம்லாம் கேட்டா தத்துவபரமான பாசனம் ஆண்டாள் ஒரிச்சுதான் என்ன பண்ணிருக்கா? தாயான பாசனம். மற்றதெல்லாம் என்னது? தத்துவபரமான பாசனம்.
தத்துவம் நிறைய சாஸ்திர வாக்கியங்கள் இருக்கும், இதுலயும் உண்டு. வேதமனைத்துக்கு வித்தாகும் கோதம் எல்லாமே உண்டு. இருந்தாலும் இது தாயான பாசனம். ஏன்னா தாய் இருந்தா தான் குழந்தையின் ஏற்றம் தெரியும். தந்தைக்கு தெரியாதன்னா, தந்தைக்கு தாய் நினைக்கிறா போற தந்தை நினைக்க மாட்டார். மற்ற காரியம் 1000 காரியம் வச்சுட்டு இருப்பார், அதுக்குள்ள குழந்தைய பார்த்துக்கணுமேன்னு வச்சுட்டு இருப்பார். ஆனா தாயார் அப்படி இல்லை. குழந்தைய பார்க்கிற நேரம் பார்த்துட்டு இருக்கும்போது நேரம் இருந்து அங்க அந்த காரியத்தை பார்ப்போம், இல்லையா குழந்தைய பார்ப்போம். இதுதான் தாய்க்கு உண்டானது. அப்ப தாய்க்கு குழந்தைக்கு பிராதானியம் கொடுத்துட்டு மற்ற காரியத்துக்கு முடிஞ்சா பார்ப்போம்னு பார்ப்போம். இது தாய்க்கு உண்டான தன்மை. ஆனா தந்தைக்கு உண்டான தன்மை என்னன்னா, இல்ல மற்ற காரியம் இருக்கு, இதுவும் இருக்கு, சமப்பிராதானியம் கொடுத்துருவார். இதுவும் பண்ணணும் அதுவும் பண்ணணும் அப்படி இல்லையா? அப்ப தாயார் அப்ப என்ன அர்த்தம்? ஏனைய ஆழ்வார்கள் பாசனம்னா தந்தையை போல, ஆண்டாள் பாசனம் தாயை போல. நமக்கு எது தேவை? அதனாலதான் நித்தியமே திருப்பாவன்னு வச்சிருக்கா. நித்தியமே மற்ற கிரந்தங்கள் இருக்கானா? சில திவ்ய வச்சுட்டு இருக்கா, அது வேற விஷயம். ஆனா திருப்பாவை நிச்சயம் உண்டு. எதனாலன்னா தாய் சொல்லியிருக்கா. அந்த தாய் சொல்லிய பாசனம் என்னன்னா பகவான் உகக்கிறான். ஆச்சரியமனா மற்ற ஆழ்வாரின் பாசனம் கேட்டா தந்தை பாடினபடியாலே. ஆனா ஆண்டாள் ஒருத்தி தான் பாசனம் தாயான பாசனம். தாய்க்குத்தான் குழந்தை ஏற்றம் தெரியும். தாய் நினைக்கிறா போல குழந்தையை தந்தை நினைக்கிறது கிடையாது. ஏன்னா 1000 வேலை இருக்கும், அதுக்கு நடுவில் குழந்தைய நினைப்பா. இந்த தந்தையுடைய நிலை. ஆனா தாய் அப்படி இல்லை, குழந்தையின் காரியத்தை நடுவுதான் மற்ற காரியங்கள். அப்ப தாய்க்கு எப்பவுமே பிரியத்தை பண்ணுவா, தந்தை எப்பவும் இதைத்தான். அன்னையாய் அத்தனாய் என்னையாண்டிடும் தன்மையான் ஷடகோபனின் நம்பியேன்னு அருளிய. ஷடகோபன் நம்பியேன்னு, அதாவது நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் பொன்மையாக கருதுவர். ஆதலின் அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் இல்லையா? அத்தனாய் அண்ணனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான்னு சொல்லியிருக்கலாம் ஒன்னும். அன்னையாய் அத்தனாய்ன்னு சொன்னார். ஏன்னா முதல்ல தாய் தான் பிரியத்தை கொடுப்பா, தந்தை ஹிதத்தை கொடுப்பா. இவனுக்கு எது நல்லதோ அதை பண்ணுவா. ஆனா நல்லதெல்லாம் எனக்கு பிடிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஆனா தாய் எனக்கு எது பிடிக்குமோ அதை கொடுப்பாருன்னு சொன்னது ரொம்பல வராதான்னா, அந்த பிடிக்கிறதே எனக்கு நன்மையா கொடுப்பா தாய். இதான் முக்கியம். இவருக்கு அப்படி இல்லை, இவருக்கு கோட கையை வச்சுட்டு இருப்பார் தந்தை. எடுத்துக்கிறியா இல்லையா, எடுத்துக்கிறியா, இதம் தான் அவருக்கு முக்கியம். இந்த மாதிரி பண்ணு, இந்த மாதிரி பண்ணு இல்லைன்னா சரியில்லை ஓன்னு சத்தம் போடுவார். ஆறு அப்படி இல்லை, சக்கரை பொங்கலை கையில வச்சுட்டு கிட்டக்க வான்னு சொன்னதுக்கு அப்புறம் நல்ல இதத்தை உபதேசம் பண்ணுவார். இது தந்தை தாயாருக்கு இருக்கக்கூடிய தன்மை. அதான் அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடுங்க பிரியத்தை நோக்குறா இல்லையா? சுவாமி ராமானுஜர் இப்ப தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்கிறேன்னா, நான் இந்த சிவாஷயம் இதெல்லாம் எழுதினேன்னு தாயான அந்த ஆண்டாவுடைய பாசுரத்தை வச்சுட்டுதான் எழுதினேன். என்னென்ன பாசுரம்? திருப்பாவை என்ன, நாச்சியார் திருவோம் என்ன, இதை கைவிளக்கா கொண்டுதான் எழுதினேனே தவிர, கைவிளக்கன்னா அந்த பாசுரத்தில் சொல்லப்பட்ட கருத்து ஒழுங்கு அமைந்தபடியால தான் இவரால் எழுத முடிஞ்சது. இல்லைன்னா மத்தவா பண்ணாம தான் இவரும் பண்ணியிருப்பார். மற்றவெல்லாம் நிறைய ஸ்ரீபாஷ், அதாவது பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்காரனோ பண்ணா அந்த சரஸ்வதிக்கு இதெல்லாம் குளிர்ந்ததானா குளிரவே இல்லை. அப்ப ஒத்துக்கவே இல்லை. இது என்ன இந்த வேதவியாசுடைய திருவள்ளுக்கு உகக்கிற மாதிரி இல்லையே, சாஸ்திர சம்மதமா இல்லையேன்னு அவ யாரையுமே அவ கணிசிக்கவே இல்லை. ஆனா இவருக்கு மட்டும்தான் ஸ்ரீ பாஷ்யக்காரன்ற பேரை கொடுத்திருக்காருனோ. எதனால கொடுத்தாருன்னா, ஒண்ணுமில்ல சுவாமி, ஆண்டாவுடைய பாசுரம் கைவிளக்கா இருந்தது, நாச்சியாத்திரிங்க கைவிளக்கா இருந்தது, அதெல்லாம் கொடுத்தாரு. இது ஆளவந்தா தெரிவிக்கிறார். காந்தஸ்தே புருஷோத்தமகா பனிபதிச்சையா ஆசனம் வாகனம் வேதாத்மா விதகேஸ்வரகா யமினிகாமாயா ஜெகன்மோகினி பிரம்மேசாதி தாசி கனகா சீரிச்சேவத நாமதே பகவதி பூமா கதம் துவாம்பயம் தெரிவிக்கிறார். பூமா கதம் தான் காந்தஸ்தே காந்தன்னு பேரு பகவானுக்கு. காந்தன் அப்படின்னா ஸ்ரீதேவி நாச்சியார் சொல்ற கேட்டபடி இருக்கக்கூடியவன் காந்தன். ஸ்ரீதேவி நாச்சியார் என்ன சொல்றாரோ, ஸ்ரீரித்தேவத நாமதே பகவதி. பகவதிங்கிற சப்தம் யாருக்கு? ஸ்ரீதேவி நாச்சியாருக்கு பேரு. எத்தையோ சொல்லிட்டு இருக்கும் பகவதின்னு. அப்படிப்பட்ட ஸ்ரீதேவி நாச்சியாருக்கு என்ன பேர்? காந்தன். பகவானுக்கு பதி. என்ன காந்தன்னா என்ன? இவ சொல்றத அவ கேட்பானாம். சில இடத்துல அந்த மாதிரிதான் இருக்கு. அப்படி கண்ணை அப்படி உருட்டுவா, இப்படின்னு உருட்டுவா. பண்ணிடுறேன் நான் பண்ணிடுறேன். அவெல்லாம் என்ன கோஷ்டின்னா பகவான் கோஷ்டின்னு வச்சுக்க வேண்டியதுதான். தவறு ஒண்ணும் கிடையாது, தவறு ஒண்ணும் கிடையாது. என்ன சொல்றேன், காந்தன். காந்தன்னாலே பிராட்டி சொல்றதை கேட்டுட்டு இருப்பான். அது பத்தின்னு வச்சுக்கேன். பத்தியா இருந்தா
சொன்னத்தை கேட்கற அவசியம் கிடையாது. பத்தினால ஆண்னால ஒரு சுவாதந்திரியம் வந்துடும். சுவாதந்திரியம் வந்துருத்துன்னு வச்சுன்னா இவர் பெரியவர் ஆயிடுறாரு, பர்த்தா பெரியவர் ஆயிடுறாரு. அதே இந்த தர்மபத்தினி சின்னவள் ஆயிடுறா. அப்ப சின்னவள் ஆயாச்சுனாலே நான் சொல்றேன் நீ கேட்கணும், நான் சொல்றது நீ கேட்கணும், அப்படி வந்துடும். ஆனா காந்தன்னாலே அந்த என்னன்னா இவருடைய எண்ணத்தை கடக்க முடியாதுன்னு அர்த்தம். அப்படின்னா அவள் சொன்னபடி இவர் கேட்கிறாரு. காந்தன், பகவானுக்கு காந்தன்னு பேரு. அதற்காக அதே போலதான் இங்க மனதாளமா என்ன ஸ்ரீ வல்லபை அப்படின்னு சொல்லிருக்கிறான். ஸ்ரீ பகவத் வல்லபையான ஆண்டாளுடைய தெரிவிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பகவத் வல்லியன்னா பகவானுக்கு பத்னியான ஆண்டாளுடையன்னு சொல்லல. பாத்துக்கோ, பகவானுக்கு தர்மபத்திரின்னு ஆண்டாள் அப்படின்னு சொல்ல வல்லபைன்னு சொன்னார். வல்லபைன்னு சொன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னா இவ சொல்றத அவ கேட்கிறானா. பாராப்தம் ஸ்வம் சுச்சி சதசிர சித்தம் அத்தியாபயந்தி பாகரமனு நீலா துங்க ஸ்தனகரி தட்டே சுத்த முக்கியோப்திருஷ்டம் பாராப்தம் ஸ்வம் சுத்தி சதசிர சித்தம் அத்தியாபயந்தி தடுத்தும் வளைத்தும் நான் சொன்னதை கேளு அப்படின்னு கேட்க வைக்கிறாளோ. அப்ப வல்லபையான்னு சொன்னால்தான் இவ சொன்னதை அவ கேட்பா. ஏன்னா அந்த வல்லபன் இவதான் கொழுச்சுவா. ஆண்டாள் உட்காரணும் எதுக்கணும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. நமக்கு எது தேவையோ அதை கேட்கிறா. அது அவரே பண்ண மாட்டார். விட்டா சுவாதந்திரிய வேரிக்கை ஆரம்பத்துல அதுதானே பார்த்தோம். சுவாதந்திரிய வேரிக்கை சுதந்திரம்னு வந்துட்டான்னு அவருக்கு தான் சட்டம். அப்ப இவ எப்படி சுவாமி பண்ணுவானா? வல்லபையில ஆச்சு. வல்லபைனாலே இவர்கிட்ட ஒரு காதல் பிரணயத்துவம் அன்பால திருத்துறா. ஓஹோ உட்கார்னா சில பேர்லாம் வச்சுட்டு இருப்பா. இந்த என்னன்னா அவர் ஏதோ தப்பு பண்ணியிருப்பா. அந்த தப்பை தெரிஞ்சு வச்சுட்டுப்பா. நீ இந்த மாதிரி நான் சொன்னதை கேட்கலன்னா அதன் ஊரெல்லாம் சொல்லுவேன் அப்படி பிளாக்மெயில் பண்ணி இவாளுக்கு அடிமை வச்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அடிமை இல்லை இங்க. இங்க அந்த மாதிரி காதலால பிரணயத்தால அன்பால ஏற்பட்டது. ஏன்னா எதிரால சுவாமின்னா பிரஜைகளையே பாக்குற, நம்மளையே பாக்குற ஆண்டாள், வேற யாரும் பார்க்க மாட்டான். நம் நன்மைக்காக பார்த்த பகவானுக்கு சிவனுக்குன்னு எத்தையும் செஞ்சுக்க மாட்டேன்றாலே நம் பிரஜைகளுக்காக பார்க்கறல. எத்தனை வாத்சல்யம், எத்தனை தூரம் இவளுக்கு. இப்படிப்பட்ட குணமா நமக்குட இல்லையே இந்த குணம். இவர் சொன்னதை கேட்கணும். அதனால அந்த அன்பால கேட்கிறான் இல்லையா, அதைத்தான் பகவானுக்கு ஸ்ரீ வல்லபன்னு பேரு. பகவானுக்கு ஸ்ரீவல்லபன் அவனுக்கு பேரு. குலசேகர ஆழ்வார் முகுந்தமாலன்னு ஒரு கிரந்தம் பண்ணியிருக்கார். அதுல ஒரு பாசுரம் ஸ்ரீ வல்லபேதி வரதேதி தயாவரேதி பக்த பிரியேதி பவலுண்டன தேவி தேவி நாகேதி. ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம் அது. இது சொன்ன ஸ்ரீ வல்லபேதி வரதேதி தயாபயேதின்னு ஸ்ரீ வல்லபன் பெருமாளுக்கு இருக்க திருமணம் இல்லையா. அப்ப இவர் என்ன சுவாமி கோதா வல்லபன். இப்ப மனவளவன் பேர் கொடுத்துட்டார். வச்சுக்கலாமா? தாராளமா வச்சுக்கலாம். பெருமாள்கிட்ட போய் நேர போய் கேட்கலாம், நீ கோதா வல்லபன் தானே? ஆமா ஆமா காத்துன்னு இருக்கேன், எப்ப நீங்க சொல்றீங்க காத்துன்னு இருக்கேன்னு. என்ன சுவாமி நான் சொன்னா ஆண்டாள் சந்தோஷப்படுவானா, அதனால நான் ஒத்துக்கிட்டேன். அத்தனை தூரம் ஆண்டாளுக்கு அடங்கின சரக்கரா இருக்கா இல்லையா, அதைத்தான் ஸ்ரீ வல்லபையார ஆண்டாளுடைய பிரசாத பரியம் பாத்திரபூதமான அப்படி இருக்காச்சு. அப்படிப்பட்ட அந்த வல்லவன்ற ஆண்டாள் அனுகிரகத்தால் எம்பெருமான் லோகத்துக்கு செய்த உபகாரம் மிக ஆண்டாள் கூட அந்த அளவுக்கு பண்ணலையா. அவளால உபகாரம் பூர்த்தியா லோகத்துக்கு பண்ண முடிஞ்ச நல்லா பண்ணா. ஆனா எம்பெருமானாராலே பண்ணும்படியான ஒரு அளவுக்கு ஆண்டாளால பண்ண முடியல. ஏன் சுவாமி பண்ண முடியலன்னா எம்பெருமான இறங்குற அளவுக்கு அவளால இறங்க முடியுமா? இறங்க முடியாது. இறங்க முடியும்னா இறங்கவே முடியாது. அவ இத்தனையும் சிவில்புத்தூர்ல இருந்தா, சிவில்புத்தூர்ல இருந்து ஒரு தடவையா எங்கேயாவது விதேசம் எல்லாம் போய் சேவிச்சிருக்கானா? இங்கேயும் சேவிச்ச மாதிரி தெரியல. எங்கேயா போய் சேவிச்சிருக்கானா? அந்த இடத்த விட்டு போயிருக்காருன்னா ஏன் இவ நோன்பு நோத்தாலும் வடமதுரைக்கு போய் தானே நோன்பு நோக்கணும். வடமதுரை தானே கண்ணன் அவதாரம். அங்க போய் நோன்பு நோத்துருக்கான கிடையாது. ஸ்ரீவில்லிபுத்தூரே என்ன நினைச்சா கோகுலமா நினைச்சுட்டா. வடபத்ர சாயன நந்தகோபால் திருமாலியா நினைச்சுட்டா. அதைத்தான் எல்லாத்தையும் அந்த கற்பனையால மாத்தினாலே தவிர அவளால் ஏன்னா இறங்க முடியல. அவர் பெண்ணான தன்மையானபடி முடியல. ஆனா இவரால இறங்குற அளவுக்கு பண்ண முடியலன்னு. அதனால இந்த எம்பெருமானார் செய்த ஒரு லோகத்து உபகாரம் ஆண்டாளக்கனால் லோக உஜ்ஜீவனத்துக்கு எவ்வளவு படியாலும் எம்பெருமான அளவிற்கு இறங்கி வினரலாம் அவனால பண்ண முடியல. அவர் தான் எல்லாருடைய நன்மைக்காக செய்தார். ஆண்டாள் ஒன்ன பண்ண வேண்டாமோன்னா அதை பண்ணிட்டேன்.
என்ன பண்ணார்? ஆசனத்தை பாடி கொடுத்தார். இது உபதேசம் சொன்னார். அந்த உபதேசத்தை வைத்துக் கொண்டு அவர் திருவடி பலத்தாலே அதை கைவிலக்கா கொண்டு கொண்டு சுவாமி ராமானுஜர் எத்தனை கிரந்தங்கள் ஒன்னா ரெண்டா அத்தனை கிரந்தத்துக்கு கைவிலக்குதுன்னா ஆண்டாளுடைய திருப்பாவையும் நாச்சியார் திருவடியும் தெரிவிக்கிறார். இப்ப மணவாளுடைய பதபதார்த்தம் ஆச்சரியமான விஷயம். தாழ்வண்டு இல்லாமல் தாழ்ந்து தலைமொழிதும் கலியே ஆள்கின்ற நாள் வந்து அடித்தவன் காண்மென். இதுவரையும் பார்த்தது அவதாரிக்கை. இனிமே பதபதார்த்தம். அலங்கர் மௌலி சூழ்கின்ற மாலையை சூடி கொடுத்தவள் தொல்லருளால் வாழ்கின்றவர்கள் ராமானுஜன் என்னும் மாமுனியை. பக்கம் 61. அதாவது இந்த இடத்துல மாமுனிகள் ஒரே விஷயம் சொல்லிடுறேன். பிரலோகஜியர் வியாக்கியானத்தை பார்க்கணும். மணவாளனுடைய பதபதார்த்தங்கள் சுருக்கமான அவதாரிகை அதை பார்த்துட்டு இருக்கோம். அதான் அவர் பண்ணது. அதற்கு மேல ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆழ்வார் திரு ராமகிருஷ்ண ஸ்ரீ ஊபே ராமகிருஷ்ண ஐயங்கார் மகாவித்வான் அவருடைய அமுத விருந்துன்னு ஒரு புத்தகம் போட்டிருக்காரு. ஆச்சரியமான விஷயம் அது. அதிலிருந்தும் இதுல விடுபட்டது இதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ரொம்ப நல்லா சொல்லியிருக்காரு. அதையும் சொல்லியிருக்கேன். இந்த 3 பேருடைய விஷயத்தை தான் அடைய சொல்லிட்டு இருக்கேன். ஆனா இதுல இந்த 2 பேர் வியாக்கியானம் பண்ணியிருக்காரு மணவாள மாமனிகன்னு. அதே போல பெல்லோகஞ்சியர் அவருடைய 2 வியாக்கியானமே. அந்த வியாக்கியானம் எப்படி இருக்குன்னா, முன்பாதியை பின்னாடி வச்சுட்டா, பின்பாதியை முன்னாடி வச்சுட்டா. அப்படின்னா தாழ்வொன்றில்லா மரத்தாண்டு தலைமுழுதம் கலிய ஆழ்கின்றனால் வந்து அரித்தவன் காண்மேன், இதை பின்னாடி வச்சுட்டா. அரங்கர் மௌலி சூழ்கின்ற மாலையை சூடி கொடுத்தவள் தொல்லுருளால் வாழ்கின்ற வல்லல் ராமானுஜன் என்னும் மாமுனியே, இது முன்னாடி வச்சுட்டான். 2 பேருமே 2 சுவாமிகளும் அப்படிதான் பண்ணியிருக்கா. மணவாள மாமனிகள் ஆகட்டும் பின்னாடி இருக்கிற சப்தத்தை முன்னாடி போட்டு வியாக்கியானம். அதே போல பிலலோகஞ்சியர் வியாக்கியானம் இருக்கிற விரிவான வியாக்கியானம். அந்த வியாக்கியானத்திலையும் முன்னாடி இருக்கிற சப்தத்தை பின்னாடி வச்சு பின்னாடி இருக்கிற சப்தத்தை முன்னாடி வச்சிருக்கான். இருக்கட்டும். அப்படி இருக்கச்சே இந்த மாதிரி இருக்க செய்து தாழ்வொன்று இல்லாமறு தாழ்ந்து தலைமுடிதம் கல்லியே ஆழ்கின்ற நாள் பெரிய பெருமாள் யார் சுவாமி? அரங்கர் மௌலி சூழ்கின்ற மாலை. அரங்கர் பெரிய பெருமாள். சரி, பெரிய பெருமாள் எப்படிப்பட்டவர்? பொங்கோதும் சூழ்ந்த புவனியும் வில்லுலகும் அங்கோதும் சோராமை ஆழ்கின்ற எம்பெருமான் செங்கோருடைய சிறுவரங்க செல்வன் தெரிவிக்கிறாரியா. அவர் தான் அரங்கநாதன். அரங்கன். அவர் திருமுடியிலே சாட்டுகிற திருமாலையை ஆண்டாள் மாலையை மட்டும் தோல்ல சாட்ட மாட்டாராம். தோல்ல சாத்திக்கவே மாட்டாராம். ஏன் சுவாமி? அதெல்லாம் கிடையாது. இப்ப நாமே சிலெல்லாம் உபயம் பண்றா வச்சுக்கோ. உபயம் பண்ணினான்னா நல்லா பார்த்துங்கோ. அந்த உபயத்துல இருந்து பெருமாள் தோல் மாலை எடுத்து நம்ம கொடுக்கறச்சு நம்ம என்ன பண்ணணும்? அதை கொடுத்து வாங்கிட்டு முதல்ல சிரசுல தான் நம்ம வச்சுட்டு நம்ம சிரசுல வச்சிடணும். பொன்னடியாம் செங்கமல போதுகளை உண்ணி சிரத்தாலை திண்டில் அமானுவனம் நம்மை கரத்தாலை திண்டல்கள்னா அந்த சிரசுல வச்சுக்கணும். என்னன்னா இப்படி பிரசாதம் நமக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் தோல்ல போட்டுக்கணும். தோல்ல போட்டுட்டா கூட அந்த மாலை வயத்துக்கு கீழே போகக்கூடாது. பெரிய மாலையா இருந்த சுவாமி என்ன சுவாமி பண்ணலாம், எடுத்து முடிச்சுக்கணும் இல்லையா? இந்த மாலையை மறுபடியும் மேல போட்டுக்கணும். மேல போட்டு வயத்துக்கு கீழே போகாத அளவுக்கு இதெல்லாம் நிறைய பேர் தெரியும். கீழே பறந்து இருக்கும், அப்படியே காலம் மறிச்சுட்டே போவா. பெரிய அவஸ்தப்பட்டான் இந்திரன். அந்த மாதிரிதான் தூர்வாசர் இந்த இது கொடுத்தார். இருக்குதான் இந்த ரிஷி கொடுத்திருக்கார் மாலையை, பெராட்டி மாலையை எடுத்து போட்டோன்னா அவனுக்கு கர்வத்தால தனக்கு போட்டுன்றது எடுத்து யானைக்கு போட்டான். அந்த மாலையை யானை பண்ண யானை கீழே போட்டு துவம்சம் பண்ணி எடுத்து சாப்ப கொடுத்துட்டார். நட்டஸ்ரீயாக வேண்டியது, உனக்கு எல்லா ராஜ்யம் போக வேண்டியதுன்னு. அதனால்தான் மேற்கொண்டு மகாபலி சக்கரவர்த்தி இறந்தான் தெரியுது. இதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்ப பெருமாள் பிரசாதத்தை தலையால தாங்கணும். இப்ப இங்க என்ன ஆயிடுச்சுன்னா இது பெருமாள் பிரசாதமே இல்ல, ஆண்டாள் சூடி கொடுத்த மாலை. அந்த சூடி கொடுத்த மாலைய இவருக்கு என்ன ஆண்டாள் மேல பிரேமம், காதல். சரி இருக்கட்டும். அவ சூடிண்டா சுவாமி, அதான் நான் போட்டுட்டேன். அவ சூடி கலைஞ்சா, அதான் நான் போட்டுட்டேன். போட்டுன்னா கழுத்துல தானே போட்டுக்கூடா இல்லையா? ஓ, மத்தவா மாலை போல இல்ல. மத்தவா எந்த மாலையா ஒரு கழுத்துல போட்டுக்கிறது. அவர் மாலைதான் மத்த மாலைக்கு வரும். யாராவது மாலை அவருக்கு போகுமான்னா அது அவர்கிட்ட கிடையவே கிடையாது. யார் மாலை அவர்கிட்ட போகும் சுவாமி? யாராவது சாத்திர மாலை பெருமாள் சாத்திப்பாரா சுவாமி? அது என்னம்மா சுவாமி, பெருமாள் மாலை தான் பக்த பேருக்கு வருமே தவிர யாராவது சாத்திர மாலை அவருக்கு போகுமா? போகாது. ஆண்டாள் சாத்திர மாலை அவருக்கு போறது. இந்த மாலை சாத்துல வழக்க வச்சுட்டு வரணும். என்ன பாத்துக்கோ, கல்யாண உற்சவம் நடக்கணும், ஆண்டாள் கல்யாண உற்சவம் நடக்கிறது. அதே போல மற்ற தாயாருக்கும் கல்யாண உற்சவம் நடக்குது. எந்தெந்த திவ்யதேசத்திலும் எல்லாத்திலும் நடக்கிறது. எங்க நடந்தாலும் தாயார் திருக்கல்யாண உற்சவமா இருந்தா முதல் மாலா பெருமாள் மாலை தாயாருக்கு போகும், அப்புறம் தாயார் மாலை பெருமாளுக்கு வரும். இதுதான் வழக்கம்.
ஆனா ஆண்டாள் திருக்கல்யாண உற்சவமா இருந்தா முதல் மாலை ஆண்டாள் மாலை பெருமாளுக்கு போகும். இதுதான் வித்தியாசம். தாயார் திருக்கல்யாணத்துக்கு ஆண்டாவுடைய திருக்கல்யாணத்துக்கு என்ன வித்தியாசம்னா, தாயார் மாலை முகல்ல போகாது, பெருமாள் மாலை தான் முதல்ல தாயாருக்கு வரும். இது தாயார் திருக்கல்யாண வைபவத்துல. ஆண்டாவுடைய திருக்கல்யாண வைபவத்துல முதல் மாலை பெருமாள் மாலை வராது. அப்ப எதுக்கு ஏத்தம்? ஆண்டாள் மாலை தான் முதல்ல பெருமாள். அது வரணும் ஒண்ணு. அது எப்படி சாத்திக்கிறார் இவரு? திருமுடியில சாத்திக்கிறார். ஓ, ஆண்டாள் மாலையாருக்கு நான் தொல்லையா போட்டுக்கிறது அதெல்லாம் கிடையாது. திருமுடியில சாத்தணும், திருமுடியில சாத்தணும். சூடி கொடுத்த இதை நம்ம இடுப்புலதான் சாத்தக்கூடாது. நல்லா பாத்துக்கோ, இடுப்புலையும் சாத்தி கொள்ளக்கூடாது. ஏன்? ஆண்டாள் சூடி கொடுத்த மாலை இடுப்புலையும் சாத்தக்கூடாது, தோல்லையும் சாத்திக்கூடாது, நம்முடைய திருவடியிலும் புஷ்பமா வைக்கப்படாது. அப்ப என்ன சுவாமி பண்ணா, அவ உத்தமி, மிகவும் மேம்பட்டவள். அப்ப அவ கொடுத்த புஷ்பமும் உத்தமமான புஷ்பமானோ, அப்பனா நம்முடைய உத்தமாங்கமாக இருக்கக்கூடிய திருத்தலையிலே தரிக்கணும். நம்முடைய உத்தமாங்க மேலே திருத்தலை அதுல தரிக்கணும். அதனால்தான் அரங்கர் மௌலி மௌலின திருமுடிக்கு மௌலின்னு பேரு. அரங்கர் மௌலி சூழ்கின்ற மாலையை சூடி கொடுத்தவள் அரங்கர் மௌலின்னு. இதுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். ஸ்ரீரங்கத்துலதான் இந்த மாதிரி வைபவம்லாம் இருக்கும். ஸ்ரீரங்கம் தெற்கு வாசல் வடக்கு வாசல். வடக்கு வாசல்ல தான் தாயார் சன்னதி இருக்கு, தெற்கு வாசல்ல பெருமாள் சன்னதி இருக்கு. பெருமாள் சன்னதி வாசல் எல்லாம் புஷ்பம்லாம் ஒண்ணும் எல்லாம் விற்கிறதுலாம் ஒண்ணும் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. இந்த பக்கம் சக்கரதாழ சன்னதி கிட்ட புஷ்பம் எல்லாம் நிறைய வச்சுட்டு இருப்பா. நேர வடக்கு வாசல் தாயார் சன்னதி வாசல்லையே பூர்த்தியா நிறைய புஷ்பங்கள்லாம் வித்துட்டு இருப்பா. அதுல புஷ்பம் வித்துட்டு இருக்காச்சு தாமரை புஷ்பம் பிரதானமா இருக்கும். ஆனா இன்னொரு புஷ்பனை வட்ட வடிவத்துல ஒரு புஷ்பம் வச்சுட்டு இருப்பா. என்ன பாருங்க, வட்ட புஷ்பம் கூட சேவிக்கலாம். நீங்க புஷ்பம் வச்சிருப்பா. அந்த புஷ்பம் சகப்பு, பச்சை, வெள்ளை, இந்த மாதிரி கலர் கலரா இருக்கிற புஷ்பத்தெல்லாம் சேர்த்து அதை நல்லா வட்ட வட்ட வச்சுட்டு இருப்பா. அதை வாங்கி நம்ம தாயாருக்கு சிரத்துல சாத்துவா. தாயாருடைய சிரத்துல சாத்துவாள்ல, சாத்துறா. அங்க நம்ம வெளியில வைக்கிற புஷ்பத்துக்கு அவள்கிட்ட கொடுக்குறோம், அவ சாத்திடுறா. ஆனா இங்க அதே போல நம்பகமா என்ன பண்றான்னா, ஆண்டாள் மாலைய வட்ட வடிவமா ஆக்கி அதைத்தான் தலையில சூட்டுக் கொள்றாராம். அந்த மாதிரி சேவிச்சதே கிடையாது. போட்டிருக்காரு, அரங்கர்ம ஒளி சூழ்கின்ற மாலையை சூடி குறிக்க. இந்த மாதிரி பார்க்க முடியுமா சுவாமி? நம்ம அது மாதிரி பார்த்ததே கிடையாது. இவர் அந்த ஆனா நம்பெருமாளுக்கு திருமுடியில சுத்தக்கூடிய புஷ்பங்கள்லாம் உண்டு உண்டு உண்டு. ஆனா இந்த மாதிரி எங்க பார்க்கலாம் சுவாமி? அது மாதிரி யாராவது திருமுடியில யாராவது சுத்தின்னு இருக்காளா? அந்த மாதிரி உண்டானா? ஆனா பெருமாள் சாத்தினதா இல்ல. இங்க இருக்கக்கூடிய அங்க இவர் இருக்காருன்னு மணியக்காரன், அவர் சாத்திக்கிறார். எப்படி சாத்திரார் அந்த சரித்திரத்தை சுமாரா சொல்றேன். அதாவது நம்பெருமாளுக்கு அத்தியன உற்சவம், அத்தியன உற்சவத்துல பகல் 10 ராப்பத்து உற்சவம். அந்த அத்தியனத்தை நடக்கும் போது அப்ப சங்கராந்தி புறப்பாடுலாம் நடக்குமோ, நடக்கச்சு. இது ஒவ்வொருத்தரும் பெரும்பாலும் என்னைக்கு அவர் தன் பெருமை தான் பார்த்துப்பார். அவர் ஸ்ரீரங்கத்துக்கு மட்டும் வேற எந்த திவிதேசத்துக்கும் தனி தட்டுன்னு ஸ்ரீரங்கம் தனி தட்டு. என்னன்னா மற்ற திவிதேசத்துல ஆழ்வார் ஆச்சாரோட சேர்ந்து பரப்பாடாகும். ஆழ்வார் ஆச்சாரோட அபாயத்துக்கு பெருமாள் போய் அங்கதான் சாத்துமறை ஆகும். இங்கெல்லாம் அது கிடையாது. ஆந்திவே பெருமாள் போயிட்டு இருப்பாரு, இவாளுக்கு மரியாதை பண்ணணுமா, மரியாதை பண்ணணும்னா நடுவில் நிறுத்துவா. நிறுத்தி இவரெல்லாம் வந்திருக்கா, வரலாம் வந்திருக்கா, இவரெல்லாம் மரியாதை பண்ணணும், இந்த ஆழ்வார் வந்திருக்காரு, அந்த ஆழ்வார் வந்திருக்கா, அவருக்கு மரியாதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இல்லையா? ஸ்ரீரங்கத்துல ரொம்ப முக்கிய பிராதானியம் ஆழ்வார் ஆச்சாரங்கள பிராதானியம் கிடையாது. அவர் பெருமைதான் ஸ்ரீரங்கத்துல பகவான் 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 நம்பெருமான் நம்பெருமான் ஒருதான். அப்படின்னா அவருக்கு முன்னாடி ஆத்து முன்னாடி வந்து நிறுத்தி மறிச்சு கேட்பான். மறிக்கிறதுன்னு அங்க மறித்து ஊச்சோ மறித்து ஊச்சோன்னுவா. அப்படின்னா என்னன்னா மறித்து ஆழ்வார் ஆச்சாரம் மரியாதை பண்ணுவா. அந்த மறித்து ஊச்சோன்னு சொல்லுவா. இதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த மாதிரி முதலாழ்வாருக்கு பிரதிநிதியா கருட மண்டபத்துல நடக்குது. கருட மண்டபத்துல முதலாழ்வார் பிரதிநிதியா பொய்கை ஆழ்வார் வந்து அது மரியாதை வாங்கிடுவார். அப்புறம் நம்மாழ்வார் வந்து மரியாதை வாங்கிடுவார். அப்புறம் பரகாலன் என்று சொல்லக்கூடிய இவர் திருவெஞ்சாழ்வார் மரியாதை வாங்கிடுவார். அவர்கள்லாம் கருட மண்டபத்திலிருந்து கருடன் சன்னதிக்கு முன்பாக 3 பேர் நின்றுட்டு இருப்பா. நின்று கச்சு 3 பேருக்கு மரியாதை ஆகும். உடனே அங்க பக்கத்திலே சூரிய புஷ்கரணி இருக்கு. ஸ்ரீரங்கத்துல சேவிக்கணும் நீங்க. சூரிய புஷ்கரணி இருக்கணும். அந்த புஷ்கரணி பக்கத்துல ஒதுங்கிடுவா. அங்க ஒதுங்கி நினைஞ்ச உடனே அங்கிருந்து பெருமாள் கிளம்பிடுவார். கிளம்பி நேரா கார்த்திகை கோபுர வாசல் இருக்கணும். அந்த கார்த்திகை கோபுர வாசல் வழியா பெருமாள் வெளியே வருவார். வெளியே வந்த உடனே இடது பக்கம் திரும்புவார். இடது பக்கம் திரும்பி வச்சு உடையர் சன்னதி தெரியுமோ,
உடையவர் சன்னதி. அந்த உடையவர் சன்னதிக்கு போறது வெளிமணலுக்கு வெளியில எழுந்திருக்க 1000 கால் மண்டபத்துக்கு போகணும். அங்க அத்தியன உற்சவத்துக்கு அங்க போகணும். போற வழியில கார்த்திகை கோபுர வாசல் தாண்டி என்ன பாருங்க, கார்த்திகை வாசல் வாங்கி அந்த வழி பாதி வழி போன உடனே அங்க மியூசியம்னு போட்டிருப்பார். அருங்காட்சியகம் மியூசியம் போட்டு பாருணும். அந்த மியூசியத்துக்கு கிட்ட வந்த உடனே அங்க வந்து நின்றுவார். அதுவரை வந்து பெருமாள் வந்து நிற்பார், நம்பெருமாள் வந்து நின்றுவார். என்ன ஒண்ணு இந்த பக்கம் என்ன தெரியுமா, உடையவர் சன்னதி இருக்கணும். அந்த உடையவர் சன்னதிக்குள்ள போய் அங்க கூரத்தாழ்வானும் அதே போல எம்பெருமான 2 பேருமே கிளம்பிடுவா. உள்ள இருந்து கிளம்பி உடையவர் சன்னதி வாசல்ல நின்று இருப்பா. நின்று கட்சி அங்க வாசல் நின்று கட்சி மணியக்கார சுவாமி வருவார். அந்த கோயில் மணியக்கார சுவாமி வந்து நம்பெருமாள்கிட்ட அனுமதி பெற்றுக்கொண்டு, நம்பெருமாள்கிட்ட தான் இருப்பார் அவரு. அங்க அனுமதி பெற்றுக்கொண்டு நேரா உடையவர் திருமுன்பே வந்து நிற்பார். உடையவர் திரும்ப அவருடைய திருவிழாரத்துல வந்து 2 பேருக்கு நிறைய இடைவெளி இருக்கணும். இவர் இருக்கிறது மியூசியத்துக்கு பக்கத்துல அருங்காட்சியகம்னு போட்டுக்கணும். போனா நீங்க சேவிக்கணும். அங்க மியூசியத்துக்கு பார்த்தா அவர் அங்க நின்று இருப்பார் நம்பெருமாள். உடையவர் வந்து தன்னுடைய சன்னதி என்ட்ரன்ஸ் இருக்கணும், நுழைவாயில் அங்க நின்று இருப்பார். அங்க உடையவரும் புறத்தாளர் 2 பேரும் நின்று இருப்பா. 2 பேரும் பெருமாள் சொல்லி அவ வந்து அங்க வந்து தெரியா அவரோட தோழிக்கிரியான வந்து உட்கார்ந்து நின்று இருப்பாரு. இங்க மணியக்கார சுவாமி வந்து இங்க இருப்பாரு, நம்பெருமாள்கிட்ட இருப்பார். எப்போ மணியக்கார சுவாமி நம்பெருமாட்டு தான். அவர் தான் சரியா நேரத்தை சொல்லி இந்தந்த நேரத்துக்கு இதுன்னு சொல்லிட்டு இருப்பார். அங்க நின்று அவர்கிட்ட நம்பெருமாட்ட அனுமதி பெற்றுட்டு நேர உடையவட்ட வருவார். உடையவட்ட வந்த உடனே விழுந்து சேவிப்பார். சேவிச்ச பிறகு அவருக்கு மாலை புஷ்பம் எல்லாம் சமர்ப்பிப்பார். நன்னா உடைய போட்டு மாலையை அவருக்கு சமர்ப்பிப்பார். ஏன்னா இவர் கொண்டு போய் அங்க போய் அவர்கிட்ட பகவான் வாங்கணுமோனும் மணியக்கார் மூலமா தான் உடையவருக்கு மாதிரி பகவான் ஆகும், உடையவருக்கும் குணத்தாழ்வா இருக்கும். அதனால பகவான் வாங்கினதுக்காக இந்த எம்பெருமானுடைய புஷ்பத்தை சமர்ப்பிச்ச உடனே அந்த மாலையை கழுத்துல போடுறாருன்னு, கழுத்துல போட்ட உடனே அவர் என்ன தெரியுமா பண்ணுவார், அவர் அதை எடுத்து தன் தலையில சுத்திட்டு இன்னைக்கு நீங்க போய் சேவிக்கலாம். அதுக்குதான் இதை சொன்னேன். தன் தலையில சுத்தின்றுவார் மணியக்கார். என்னது தலையில சுத்தின்னு இருக்காரு நீங்க நமக்கெல்லாம் தோணும். இந்த பாட்டு எங்கேயுமே பார்த்தது இல்லையா? இது தலை முழுதும் கலியே ஆள்கின்ற நாள் வந்து அதாவது அரங்கர்ம ஒளி சூழ்கின்ற மாலையை. அரங்கர் சூத்திரியே சுவாமின்னா அவர் சூத்திரதை நம்மளால பார்க்க முடியல. இவர் சூத்தின் சொல்ல தலையில சுத்தின்வார். தலையில சுத்திண்டு நேரா என்ன பண்ணுவார்னா இங்கிருந்து கிளம்பி நம்பெருமாள்கிட்ட போவார். நம்பெருமாள்கிட்ட போய் அங்கிருந்து கிளம்பி பிரார்த்திப்பார். தேவரில் எழுந்தருள வேண்டியது, தேவர் எழுந்தருள வேண்டியது, தேவர் எழுந்தருளை பிரார்த்திக்கிறார். அதே போல இவரையும் எழுந்தருள வேண்டும் பிரார்த்திப்பார். யார? குரத்தாழ்வார் என்ன, சுவாமி எம்பெருமானார் என்ன, மணிகர் தான் பிரார்த்திப்பார்னா வாய திறந்தல்ல, எல்லாம் செய்கைதான், எல்லாமே அங்க நாம அங்க. அதனாலதான் ஸ்ரீரங்கத்துல அங்கே இருக்கணும். ஆனா யாராவது தெரிஞ்சவா இருக்கணும். நமக்கு வெறுமை போய் அவ என்ன செய்கை பண்ணா அதுக்கு என்ன அர்த்தமும் தெரியாது. அங்க இருக்கிறா அதனால குறைஞ்சபட்சம் 10 வருஷமா இருக்கணும். 10 வருஷமா சுவாமின்னா ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம், பூர்த்தியா தெரியாது. அப்ப கூட அத்தனை வைபவங்கள் திருவரங்கத்துக்கு இருக்கு. இதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்ப அவங்க இப்ப இருக்காரணும். இருந்த உடனே 2 பேரும் பிரார்த்திக்கிறார். பிரார்த்திக்கச்சு நம்பெருமாளை நோக்கி சுவாமி உடையவரும் கூறத்தாழ வந்துட்டு இருப்பா. அவர் 2 அடி அப்படி வருவா, அவர் 8 அடி வந்துடுவார். 2 பேரையும் பிரார்த்திக்கிறாரா, அவ 8 அடி வந்துடுவான். எடியூர் வந்த உடனே அரங்கர் மௌலி சூழ்கின்ற மாலையை சூடி கொடுத்து சொல்றோமோ. அப்புறம் எம்பெருமானுடைய மான பிரசாதத்தை மணியக்காரர் மௌலி என்று சொல்லக்கூடிய தன்னுடைய திருமுடியை சுத்திக்கிறாரோடும் இன்னைக்கு நம்ம சேவிக்கலாம். அவ்வளவு தூரம் அனுபவம் இருக்கக்கூடிய திருவரங்கம் சொல்லிட்டு இருக்கேன். அரங்கர் மௌலி ஏன்னா மணியக்காரர் விழுந்து சேவித்து எம்பெருமானார் பிரார்த்தித்து 4 அடி வரலாமே அப்படின்னு பிரார்த்திக்க இவர் வருவார். இங்கேயே ஒரு சம்பிரதாயத்தை பார்க்கலாம் பாருங்க. என்னன்னா எம்பெருமானார் 4 அடி தான் வருவார், நம்பெருமான் 8 அடி வந்துருவார். 8 அடி. சரி சுவாமி என்ன சுவாமி இவர் மாத்திரம் எவ்வளவு இருந்தார்னா அவர் தான் ஸ்வகத ஸ்வீகாரம் பரகத ஸ்வீகாரம். பகவான் பற்று நம்ம ஒரு அடி போனா போறோம், பகவான் 10 அடி வந்துருவார். நாம அந்த 1 அடி தான் போறது இல்லை. ஏன் அந்த 1 அடியா அவரே வந்தா என்னன்னா அவர் வரதுக்கு தயாரா இருக்காரு. வந்தா உன்னை யாரும் வர சொன்னா நம்ம கேட்டுருவோம். அப்ப 1 அடி வந்தா மாத்திரம் அவர் வரலாமான்னா 1 அடி வந்தாருன்னா அவர் வருவதற்கு நான் இசைஞ்சேன்னு ஒரு அர்த்தம் தெரியறதுனோ, அந்த அனுமதி கொடுத்தேன்னு அர்த்தமானோ. அதனால்தான் நம்முடைய ஒருமதி சரணாகதி. அதுதான் சரணாகதினா என்னமோ நான் பண்றபடியால ஒரு கொடுக்குறான்னு அர்த்தம் இல்லை.
அது ஒரு அனுமதி. இத்தனை நாள் தடுத்துட்டு இருந்த, நீ எனக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருந்த, இனி அந்த அனுகிரகத்தை தடுக்க மாட்டேன் என்கிற அறிவிப்பு தான் சரணாகதி. சரணாகதி ஏதோ நாம நினைக்கிற மாதிரி அது ஒரு செயல்பாடு கிடையாது. உப்பாய பூதோமே பவ, இது பிரார்த்தனா மதி சரணாகதி, புத்தி விசேஷம் சரணாகதி. புத்தி விசேஷம் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இப்ப இங்கே சம்பிரதாயம் தெரியுது பாருங்க. இவன் 4 அடி தான் போறா, பெருமாள் 8 அடி போறான். 8 அடி வந்து உடனே அவன் வந்த உடனே அதுக்கப்புறம் என்ன ஆகுன்னு சில கிடு ஷெட்டா பறந்துடுவா. இந்த எம்பெருமான குறத்தவட பெருமாள் அங்க வரத்துக்கு முன்னாடியே நேரம் அங்க ஆயிரங்கால் மட்டத்துக்கு போயிடுவார். போயிட்டாங்க, அத்தியன உற்சவம் நடக்கணும் போனோம், அங்க போயிடும். ஒவ்வொரு நாளும் இருக்கணும். உள்ள அவரை ஒதுங்கின உடனே பெருமாள் ஆயிரங்கால் மண்டம் போன அவரவர்கள் உடனே போயிடுவா இல்லையா? அப்ப பெருமாள் போய் சேரத்துக்கு முன்னாடியே இவ போய் அங்க வெயிட் பண்ணிட்டு பெருமாளை வரவேற்கணும். இன்னைக்கு இது நடக்குது. ஆஹா, நம்பெருமாள் நம் தலையால தரிக்கிறேன் ஆண்டாள் மாலை அப்படின்னு தெரிஞ்சாரணும். இன்னொன்னு சொல்லிடுறேன். இன்னொன்னு, சரி சுவாமி, ஆண்டாள் மாலை வதிக்கு சாத்தியம் இருக்கா? அந்த மாலைக்கு வாசனை இல்லையா? அந்த மாலைக்கு வாசனை இல்லை. ஆண்டாள் தன் திருமையில சாத்தினதுக்கு அப்புறம் வாசனை வந்துருட்டு. அதனால ஆண்டாள் மாலை வாசனையா இருக்கு, அதைத்தான் நான் சாத்திப்பேன். நானா கொண்டு வந்தா அந்த மாலை வாசனை இல்லை. நல்லா பாத்துங்கோ, பெருமாள் நினைக்கிறேன் நம்பெருமாள் ஆண்டாள் சாத்தின வாசனை இருக்கு, அதான் சாத்திக்கிறேன். புஷ்பத்துக்கு வாசனை இருக்கா? அது ஆண்டாளன் தலைக்கு சுவாபாவிகமாக வாசனை இருக்கு. இல்லையே சுவாமி, சுவாபாவிகனா வாசனை இருக்கா இல்லையான்னு பெரிய விசாரமே பண்ணிருக்காளே சுவாமி. யாருக்கு விசாரம் பண்ணிருக்கா? நம்ம சில நாடகத்தெல்லாம் பாக்குறோம். உண்மைதான் அது, அந்த நாடகம் உண்மைதான், தவற ஒண்ணும் கிடையாது. என்ன ஏதோ நக்கீரன் கேட்கிறார், இயற்கையில வாசனை உண்டா இல்லையா, அதெல்லாம் இயற்கையில வாசனை கிடையாதுன்னு ஒருத்தர் சொல்ல, நக்கீரன் இல்லைன்னு சொல்ல, உடனே சிவபெருமான் என்ன சொல்றாரு, அதெல்லாம் வாசனை உண்டு சொல்லி அதற்கு மேற்கொண்டு அதுக்கு வந்து சில செய்யுள்ளாம் சொல்லணும். கொங்கு வேல் வாழ்க்கை, அஞ்சிரை தம்பி அப்படின்னு ஒரு செய்யலாம் வருது, நம்ம கேள்விப்பட்டுக்கணும், நாடகத்துல பாக்குறோமோ. அந்த மாதிரி இதுக்கு இயற்கையில வாசனை கிடையாதுன்னு உண்டு. இயற்கையில வாசனை உண்டு. அங்க இல்லைன்னு சொன்னாரே சுவாமின்னு அவளுக்கு இல்ல இவாளுக்கு உண்டு. ஆனா இந்த வாசனை என்னன்னு தெரிஞ்சுக்கணும், என்னன்னு தெரியணும். அது இப்போ நாடகத்துல சொல்லிட்டு இருக்கா, அது வேற விஷயம். இங்க வாசனை என்ன? இந்த சந்தேகம் நிறைய நினைவுக்கு வரும். உண்டா இல்லையா சுவாமி? பெண்களுக்கு இயற்கை வாசனை உண்டு. பத்திவரத்தை பெண்ணு பகவானே எல்லாம் என்று இருக்கக்கூடிய அவளுக்கு வாசனை உண்டு. அது என்னவனா சேஷத்துவம் தான் வாசனை, பாரதந்திரி தான் வாசனை. உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்றும் குறைவேன். அந்த வாசனை அவளுடைய திருமுடி என்ன எல்லா திருமேனிக்குள்ளேயே அந்த வாசனை இருக்கும். அந்த வாசனை நம்ம என்ன இருக்கிறோம்? மல்லிகைப்பூ வாசனை, ரோஸ் வாசனை அப்படின்னு பிரியத்துக்காக சொன்ன. ரோஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, பிரியத்துக்காக. அது இன்னொரு இல்லையா செம்பருத்தி, இன்னொரு இல்லையா அந்த வாசனை இருக்கு இல்லையா? அதை விட முக்கியமான சேஷத்துவ வாசனை, பாரதந்திரிய வாசனை. அவனே கதி, மற்றொரு கதி கிடையாது. அனன்யார்க சேஷத்துவம், அனன்ய சரணத்துவம், அனன்ய போக்கியத்தன். இந்த வாசனை பூர்ணமா இருக்கும் ஒரு பிரபன்னனுக்கு. அந்த வாசனை நீ என்ன தெரிவிக்கிறான்னா, வாசனத்துப்படி இங்க யாரும் ஞாபகம் கொள்ள வேண்டாம். இங்க என்னன்னா, உண்மையிலே சுவாபாவிகமாக ஆண்டாள் இந்த அவருடைய முடிக்கு இல்லையா, அவருடைய குழலுக்கு வாசனை உண்டான்னா அந்த வாசனை என்ன? அந்த சைவ பாட்டுல வாசனை கிடையாது. நம்ம என்ன கொங்குவே வாழ்க்கை அஞ்சிரை துமினி இருக்கு, அதுல வாசனை கிடையாது. அந்த சைவ பாட்டுல வாசனை கிடையாது. ஆனா இங்க வாசனை இருக்கு, நிஜமா அங்க இருக்குன்னா. ஆனா இங்க வாசனை பத்தி பிரஸ்தாபம், ஏன்னா அங்க வாசனை பத்தி தான் பிரஸ்தாபமே, வாசனை இருக்கா இல்லையான்னு. இங்க ஆண்டாள் குழல் என்னன்னா, ஆண்டாள் 2 மனம் ஏத்தி இருக்காது, 2 வாசனை. மனம்னா வாசனை 2 மனம் ஏற்றிருக்கா. என்ன மனம்னா, புஷ்பத்துக்கு ஒரு மனம் இருக்கணும், அதுக்கு மேல குழலுக்கு, இந்த குழலுக்கு ஒரு மனம் இருக்கணுமானோ, 2 மனம் சேரணும். புஷ்பத்துக்கு ஒரு மனம் ஜாகிரதையா கழுவும். ஏன்னா இதை கொண்டு நான் என்னமோ அவ சைவால இல்ல, நான் ஏதோ தப்பா பேசிட்டு அதெல்லாம் ஒண்ணு யாரையும் தப்பா பேச வேண்டிய அவசியமே ஸ்ரீவைஷ்ணவால கிடையாது. அங்க என்ன இருக்காது, அந்த பாட்டுல இயற்கையில வாசனை கிடையாதுன்னு தான் சொல்லியிருக்கு. ஆனா இங்க சொல்றது இந்த வாசனை அந்த வாசனை பத்தி பிரஸ்தாபமே கிடையாது. என்ன இங்க இருக்கக்கூடிய வாசனை? புஷ்பத்துக்கு மனம் இருக்கணும், குழலுக்கு மனம் இருக்கணும் இல்லையா? 2 மனம் சேரணும் இல்லையோ? ஆண்டாடு திருக்குழலுக்கு இருப்பது சுவாபாவிகமான மனம். என்னது? சேஷத்துவம். என்ன பண்ணுங்க, ஆண்டாடு திருக்குழலுக்கு சுவாபாவிகமாக இருக்கக்கூடிய மனம் எது? சேஷத்துவம். இதுதான் திருக்குழலுக்கு இருக்கக்கூடிய மனம்.
அதற்கு மேலே புஷ்பத்துல மனத்தை ஏத்துறா இல்லையா, அந்த புஷ்பத்துக்கு ஏத்தம் என்னன்னா அந்த சேஷத்துவம் ஆச்சாரியுடைய காட்டி கொடுத்தபடி. இதான் ரொம்ப முக்கியம். புஷ்பத்துக்கு மனம் ஏத்துறா சுவாமி, எப்படி சுவாமி ஏத்துறா? ஆண்டாளுடைய சேஷத்தை எதனால் ஏற்பட்டது? ஏனைய பிராட்டியை காட்டிலும் ஆண்டாளுக்கு ஏத்தம் என்ன தெரியுமா? மற்ற பிராட்டிக்கெல்லாம் ஆச்சாரியன் கிடையாது. ஸ்ரீதேவியின் ஆச்சாரிக்கு யார் சுவாமி ஆச்சாரியன்? நீலாதேவியின் ஆச்சாரிக்கு யார் சுவாமி ஆச்சாரியன்? பூதேவி பிராட்டி ஆண்டாளுக்கு பெரியாழ்வார் இருக்காரு. என்ன சொல்ற? அணிபுதுவை பைங்கமல தந்தெறியில் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை. இந்த வைபவம் முதல்ல வாழ பாசனமே பண்ணலையே. ஸ்ரீதேவி நாசர் என்ன பாசனம் பண்ணியிருக்கா? நீலாதேவி நாச்சர் என்ன நாசம் பண்ணியிருக்கா? நீலா சுத்தம் உண்டு, ஸ்ரீசுத்தம் உண்டு, பூசுத்தம் உண்டு. ஆனா சுத்தம் ஒரு சாஸ்திரம் சொல்லிட்டே தவிர பிராட்டுக்கு இவா பண்ணாரா கிடையாது. சாஸ்திர பாஞ்சராத்திர வாக்கியத்துல பிராட்டி வாக்கியம் சொல்லியிருக்காரு தவிர ஸ்லோக ரூபத்துல கிடையாது. இதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்ப சுவாபாவிகமான மனம் உண்டான உண்டு சேஷத்துவம் பரதந்திரம். இப்ப புஷ்பத்துக்கு என்னமா சுவாமின்னா இந்த மனத்தை ஏத்தணும். ஆண்டாள் தன்னுடைய குடலில் இருக்கக்கூடிய மனத்தை ஏத்தணும். என்னமா ஏத்தணும்? ஆச்சாரியன் காட்டி கொடுத்த மனம் தானே ஆண்டாள் வச்சதுக்கு. இவரை பார்த்து இவரை சேவின்னா, பெரியாழ்வார் பார்த்து இந்த கண்ணனை சேவினா சேவிக்கிறார். இல்லைன்னா அவர் யாரை காட்டி கொடுக்க வர அவர் சேவிக்க வரா? ஆச்சாரியன் தான் பிரதானம். அதனால காட்டி கொடுக்கிறா இல்லையா, அந்த புஷ்பத்துல என்னது? அந்த புஷ்பத்துக்கு உண்டான அந்த வாசனை, அந்த வாசனை ஏற்றுவது ஆச்சாரிய சம்பந்தம். அப்ப சுவாபாவிகமான மனம் என்பது பகவத் சம்பந்தம். அது மற்ற நாச்சியாருக்கு சொல்ல முடியாது. ஸ்ரீதேவி நாச்சியார் நீலாதேவி நாச்சியாருக்கு சொல்ல முடியும்னா சொல்ல முடியாது. பெரியாழ்வார் சம்பந்தம் என்பது ஆச்சாரிய சம்பந்தம். அந்த வைபவம் ஆண்டாள் ஒருத்திக்கே உண்டு. அதனால்தான் மணவாள மாமனிகள் விஷதவாட்சிகாமணிய மணவாள மாமனிகள் குன்னாத வாழ்வான வைகுந்தவான் போகம் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய் தெரிவிக்கிறார் இல்லையா, ஆண்டாளுக்கு தான். அதைத்தான் இங்க சூடி கொடுத்தவள் சொன்ன. சூடி கொடுத்தவள் என்ன? சேஷத்துவம் என்ன, பாரதந்திரியம் என்ன, ஆச்சாரிய அபிமானம். இந்த வாசனை பூர்த்தியா இருக்கு ஆண்டாள்கிட்ட இருக்க. அது இருக்கவே தான் கண்ணனை காதலித்தாள். இல்லைன்னா கண்ணன் எடுத்த பிரேம வருமான வராது. பெரியாழ்வார் பார்த்து இவரை பார்த்துக்கோன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவருக்கு பிரேமமே ஏற்பட்டது. அப்ப பெரியாழ்வார் நானும் அதே தான். பகவானை எதனால நம்ம சேவிக்கிறோம்? பகவானை எதுதான் பண்றோம்? ஆச்சாரியன் பார்த்து இவர் தான் சுவாமி உமக்கு அப்படின்னு சொன்ன உடனே சரி சுவாமி நீ சொன்ன மாதிரி பண்ணிக்கிறேன், அவரே எனக்கு உபாயம், அவரே உபாயம் அப்படின்னு நம்ம சேவிக்கிறோமே தவிர வேற இல்ல. ஆச்சாரியன் சொன்னாதான் உண்டு. இல்ல இது எங்கன திரிபுரா தேவின்னு ஒரு பெரியவர், ஒரு அம்மையார், ராமானுஜர் காலத்திலே திரிபுரா தேவின்னு ஒரு அம்மையார். அந்த அம்மையார்ட்ட அந்த காலத்துல நிறைய குசும்பெல்லாம் உண்டு. என்ன குசும்பன்னா, நீங்க நம்பெருமாளை சேவிக்கிறேன் ஏன் இதனால சேவிக்கிறேன், ஏன் மற்ற தேவதாந்திர சேவிக்கிறதே கிடையாது, இதுக்காக சேவிக்கிறேன் அப்படின்னு இந்த அம்மாவை பார்த்து 2-3 வேற்று மதத்தவர்கள் கேட்டுட்டான். இவர் பூர்ணமான ராமானுஜ சிஷ்யை திரிபுரா தேவி, ராமானுஜ திருவடி தேவர், மற்றொன்று இவர் கதி கிடையாதுங்கிற நிலையில் இருக்கிறவா. அப்ப ஆச்சார அபிமானம் உத்தாரகம் என்ற நிலையில இருக்கிறவா. ஆனா இவர் இந்த மாதிரி நம்பெருமாளை போய் சேவிக்கிறானோ, அவள் ஒண்ணு படிப்பறிவுலாம் அவளவு கிடையாது. அவளை பிடிச்சி மற்ற மதத்தவெல்லாம் கேட்டுட்டா. இப்ப பதில் சொல்லணுமோனோ பேசாம இருந்தா. ஓ சாஸ்திரம் சொல்லி தெரிஞ்சு போய் செவிக்கிறியா? சாஸ்திரம் சொல்லி தெரிஞ்சு என்ன நதஸ்தமஸ்தி அத்தியதிகஸ்த திஷ்டத்தே சாஸ்திரம் சொல்லி இருக்கு. அது மாதிரி இல்ல ஏகோகவை நாராயண ஆசித் நப்ரம்மா நேசானதா நேவேத்யாவா பிருத்திவி அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி இருக்கு. அதான் போய் சேவிக்கிறியானா அப்படின்னு அவெல்லாம் கேட்டிருக்கா. சாஸ்திர வாசனையே எனக்கு கிடையாது. நானே பெண்ணாயிட்டேன், எனக்கு சாஸ்திர வாசனை, எனக்கு சாஸ்திர வாசனையே கிடையாது அப்படின்னு. அப்ப உங்க ஆழ்வார்லாம் சொல்லியிருக்காரு, 4000 தீபத்துல சொல்லியிருக்காரு. அவெல்லாம் ஒண்ணுக்கு நின்ற ஆதிப்பிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடிதரே சிறையினால் இலங்கை சற்ற தேவனே தேவனாவான்னு சொல்லியிருக்கு. நாட்டினான் அருள்தன் நல்லதோர் அருள்தன்னாலே காட்டினான் திருவரங்கம் உய்பவர் குய்யன்னோம் சொல்லியிருக்காரு. அதனால போய் சேவிக்கிறியான்னா அதெல்லாம் ஏனோ தெரியுமே தவிர அதனாலலாம் கிடையாது. அப்ப எதனால சேவிக்கிறான்னு கேட்டுருக்கான். அந்த திரிபுரா தேவிங்கிற அம்மையார் பார்த்து கேட்டுருக்கா. அப்ப அவ சொன்ன ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? இந்த ராமானுஜர் எங்க ஆச்சாரியன் அவர் பார்த்து இந்த நம்பெருமாளை பெரிய பெருமாளை சேவின்னு சொன்னார், சேவிச்சுட்டு இருக்கேன். நாளைக்கு அவரே பார்த்து அந்த ஈசான்ய மொழி ஒரு தேவதை இருக்கு, அதை போய் சேவினா போய் சேவிச்சிருவேன். அவர் யார கை காட்டுறாரோ அதை போய் சேவிச்சிருவேன்னு தெரிவிக்க. அப்பனா ஆச்சாரிய அபிமானம். அதைத்தான் இங்க தெரிவிக்கிறாரு. அப்ப ஆண்டாளுக்கு இருக்கிறது என்ன வாசனைன்னா ஆச்சாரிய அபிமானங்கிற வாசனை. அதே போல சேஷத்துவம் பாரதத்தில் இருக்கிற வாசனை. அந்த வாசனை இந்த புஷ்பத்துல இருக்கு.
அதனால பார்த்தார் பெருமாள், அரங்கர் மௌலி சூழ்கின்ற மாலை, அரங்கர் மௌலி சூழ்கின்ற மாலை சூடி கொடுத்தவள் தொல்லரா, அதைத்தான் சூடி கொடுத்தன. ஆக தொல்லருள் என்கிற ஆண்டாளின், தொல்லருள் என்கிற ஆண்டாள், அந்த ஆண்டாளினுடைய சுவாபாவிகமான அருளால் வாழ்கின்ற வள்ளல். அப்படிப்பட்ட வாழ்கின்ற வள்ளலாருக்குடைய அப்ப எம்பெருமான எதுனா என்கிற பயிர் என்னன்னா ரெண்டு கிருபை. எம்பெருமானாருக்கு பயிர் ரெண்டு கிருபை இருக்கணும். ரெண்டு கிருபை இருக்கணும். ரெண்டு கிருபை. காரே கருணை ராமானுஜர், இது ராமானுஜரின் கருணை, அதுதான் பயிர். அந்த பயிர் வளர்ந்து இருக்கலாம். கருணைங்கிற பயிர் வளர்வதற்கு ஜலம் விடணுமோனோ, அதுதான் ஆண்டாளின் தொல்லருள். அப்ப அந்த லோக உஜ்ஜீவனத்துக்கு கருணைங்கிற பயிர் வளரணும். அந்த கருணைங்கிறது ராமானுஜிட்ட இருக்கு கருணை, அந்த கருணைங்கிற பயிர் இருக்கு. அந்த பயிர் வளரணும்னா அதுக்கு ஜலம் விடணுமோனோ, அந்த ஜலம் எதுன்னா ஆண்டாளுடைய தொல்லர். அதான் தொல்லருளால் சூடி கொடுத்தல். அந்த தொல்லருளுக்கு ஆண்டாளின் கிருபை என்கிற ஜலத்தை விட்டு அதனால எம்பெருமான கிருபை என்கிற பயிரை வளர்த்தார். வாழ்கின்ற வள்ளல் அதுதான். அதாவது இதைத்தான் என்ன சொல்ற, இன்னைக்கு ராமானுஜர் வாழ்கின்ற வள்ளல், வாழும் வள்ளல், வாழ்ந்த வள்ளல் இல்ல, வாழ்கின்ற. என்ன வாழ்கின்ற, இன்னைக்கு ஆண்டாளுடைய அனுகிரகத்தால் தான் ராமானுஜர் வாழ்ந்துட்டு இருக்கார். ராமானுஜர் வாழ்ந்துட்டு இருக்காரு, ஆண்டாள் அனுகிரகம் தான், வேற எதுவுமே கிடையாது. அதனால்தான் தாயார் சந்தை தான் பின்னாடி இருக்கு. நீங்க சிவபெரும்பு போய் சேர்த்துனா தெரியும், தாயார் சந்தை தான் பின்னாடி இருக்கு, வெளியில இருக்கு. ஆண்டாள் சந்தை உள்ளுக்குள்ளே இருக்கு. உள்ளுக்குள்ள எங்க இருக்குன்னா, இவர் எங்க இருக்காரோ அந்த அந்த இடத்த ஆண்டாள் பாக்குற மாதிரியே இருக்கும். நல்லா பார்க்கணும், சன்னதி போய் சேவிக்கணும். போறோம் கிடுக்குன்னு சேவிக்கிறோம், கிடுக்குன்னு வந்துடுறோம். அதனாலதான் நீங்க சொல்லுவோம், அப்பப்ப அந்த திவ்ய தேச வைபவம் தெரிஞ்சவா அங்க இருக்கிற சுவாமிகிட்ட நன்னா அவளுடைய திருவடி அனுபணிந்து எங்கென்ன வைபவம் என்னென்ன. ஏன் ஆண்டாள் சந்தை அங்க இருக்கணும்? நம்மாழ்வார் சன்னதி முன்னாடி கொஞ்சம் அந்த பக்கம் இருக்கு, வலது பக்கத்துல இருக்கு. ஆண்டாள் சன்னதி எம்பெருமானாருக்கு வலது பக்கம் இருக்கு. ஆனா நேர எம்பெருமானார் பாக்குற மாதிரியே தான் இருக்கும். ஏன்னா அவள் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. வாழ்கின்ற வள்ளல், அப்படிப்பட்ட தொல்லருளால் வாழ்ந்து கொண்டிருக்காருன்றது இந்த நிகழ்காலத்தில் இருக்கு பாருங்க பாசுரமே. வாழ்கின்ற வள்ளல் இருக்கு இல்லையா? அப்ப வள்ளல்னா அபாரமான வள்ளல் தன்மை ராமானுஜருக்கு. ஆண்டாளான வள்ளல் காருண்யம், அந்த வள்ளல் ஆகிட்டார் இல்லையா? வள்ளல் ஆகிட்டாரா? அவர்கிட்ட வாங்கிட்டா, தொல்லர்ல வாங்கிட்டா, இவர் வள்ளல் ஆகிட்டார். ஆண்டாளுடன் தொல்லர் அந்த கிருபையை வாங்கிட்டார், வாங்கின்றபடியாலே ராமானுஜர் வள்ளல் ஆயிட்டார். இத கண்ணன் தெரிவிக்கிறான் அர்ஜுனன்ட்ட. அர்ஜுனா, யாரெல்லாம் எங்கிட்ட வாங்கிக்கிறாரோ அவெல்லாம் என்னன்னா என்ன ஆயிரா, அவ வள்ளல் ஆயிரான். உதாரா சர்வையே வைத்து ஞானித்து ஆத்மைத்து மேமதம். உதாரா சர்வையே வைத்து, அவ எப்படிப்பட்டவன்னா அவதான் உதாரர்கள்னா. கண்ணன்ட்ட வாங்கிக்கிறான், கொடுத்தவா வல்லலா, வாங்கினவா வல்லலா? அது என்னவா சொல்ல, வாங்கினவா வல்லலா வரலாம், கொடுத்தவா தானே வரலாம். இப்ப கண்ணன் சொல்றது கொடுத்தவா தான் வல்லல்னா. ஏன்னா என்கிட்ட கொடுத்தவா இல்ல, வாங்கின்றவா. நியாயமா பார்த்தா கொடுத்தவா தான் வள்ளல். உதாரா சர்வையே வைத்தே ஞானித்து ஆத்மைத்து மேமதம். ஆனா கண்ணன் சொல்றதுன்னா என்கிட்ட வாங்கிட்டான், வேற யார்ட்டும் வாங்காம என்ன வள்ளல ஆக்கினதே அவன் வாங்கிட்ட மாட்டியாள்தானே, அதனால் அவன் வள்ளல் உதாரா. அவன் தான் உதாரணம் தெரிவிக்கிறான் இல்லையா? இதை தாத்பரிய தேசிகன் கேட்கிற விசாரிக்கிறார். கொடுத்த இவனை உதாரணம் சொல்லிக் கொள்ளணுமா, வாங்கின அவனை போய் உதாரணம் சொல்லமா, அவதாரின்னு சொல்லணுமான்னா, என்னை கொடுக்கும்படி வச்சது அவன் கை நீட்டினான் இல்லையா? அவன் கை நீட்டி வாங்கிட்டானோ அந்த ஔதாரியத்தை தான். அப்படின்னா நான் யாருக்கு கொடுக்க, என்னை கொடுக்கும்படி ஆக்கினது அவன் உதாரத்தன்மை தானே அப்படின்னா. ரெண்டாவது அர்த்தம் சொல்றார். இல்ல சொன்ன என்ன சொன்னான்னா, என்னிடத்தில் விஷயங்களை வாங்கி கொண்டு அவன் போய் கொடுக்குறானோ முதல் அர்த்தம், என்கிட்ட வாங்கிட்டபடியாலே அவனுக்கு வள்ளல் தன்மை ஔதாரியன்னு பேர் கொடுத்தேன்னாரு. ரெண்டாவது, என்கிட்ட வாங்கிட்டு என்ன பண்றான், அவன் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கான், அவ்வளவு தூரம் என்கிட்ட வாங்கிட்டு இருக்கான், அதனால அவன் உதாரணம். ரெண்டாவது அர்த்தம். அதனால அந்த அவதாரி உதாரணம் கொண்டாடணுமா. கண்ணன் யார்கிட்ட வாங்கினானோ, யார் கொடுத்தாருன்னு இந்த இடத்துல நமக்கு என்ன சொல்றது, கண்ணன் யார்கிட்ட வாங்கினான்னு தெரியாது, யார்கிட்ட கொடுத்தா நமக்கு தெரியுமா? கீதையில சொல்லிட்டு போயிட்டான். எங்கயா சரித்திரம் எடுத்து பாருங்க, தெரியாது. ஆனா இங்க பிரத்யட்சம் ஆண்டாள்கிட்ட தொல்லருளால் வாழ்கின்ற வள்ளல்,
ஆண்டாளுடைய திருவடி பலத்தால வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சுவாமி ராமானுஜர். அதனாலே இந்த வள்ளல் தன்னை உலகத்துக்கு வழங்கி இருக்க. இது பிரத்யட்சம். கண்ணன் வெறும் வாயால சொல்லிட்டு போயிட்டானு தவிர, சொல்லி போனதுக்கு அப்புறம் இல்லையே சுவாமி இருக்கா 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 இருக்க தேடிட்டு இருக்க வேண்டியது. அந்த மாதிரி தேட வேண்டிய அவசியமே இல்லை. இங்க வாழ்கின்ற வள்ளல் ராமானுஜர் என்ன மாமுனினா, மாமுனினா முனிசேஷ்டரான எம்பெருமானார். அவர் நமக்காக பண்ண காரியம் என்னன்னா, இதுவே மலைக்குண்டான். இப்ப பாருங்க, அரங்கர் மௌலி சூழ்கின்ற மாலையை சூடி கொடுத்தவள் தொண்டர்களால் வாழ்கின்ற வள்ளல், வாழ்கின்ற வள்ளல் ராமானுஜன் மாமுனியே. இத முதல் வியாக்கியானம். தாழ்வண்டில்லாமர்தான் இந்த தலைமுழுதும் களி ஆளுகின்றனாலும் அளித்தவன் காரணம். இது இரண்டாவது வியாக்கியானம். அப்ப முதலே சொன்னேன். என்ன தெரிவித்தேன்னா, பின்பாகத்தை முன்னாடியும் முன்பாகத்தை பின்னாடியும் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். ரெண்டு மகனியருக்கும் அப்படிதான் பண்ணியிருக்கார். சுவாமி மணவாள மாமுனியும் அதே மாதிரிதான் முன்பாகத்தை பின்னாடி வச்சினார், பின்பாகத்தை முன்னாடி வச்சினார். சுவாமி பெருலோகஞ்சியரும் அதே மாதிரி தான் பண்ணி. இப்ப அடுத்து தாழ்வண்டில்லாமர தாழ்ந்து தலைமுழுதும் களியை ஆழ்வண்டு தாழ்வு கிடையாது. எதுக்கு? சாஸ்திரத்துக்கு. என்ன சுவாமின்னா, இதுக்கு இந்த மறைக்கு உண்டான விசேஷத்தை தெரிவிக்கிறார். வேதம் வந்து நித்தியம், எப்போதும் இருப்பது. இந்த நாள்ல இல்லைன்னு கிடையாது, பிரளய காலத்திலும் உண்டு. பகவானுடைய திருவுள்ளத்துல பூர்ணமா அது இருக்கு எப்பவுமே. அதனால அதுக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா? அபௌருஷேயம்னு பேரு. பௌருஷேயம், அபௌருஷேயம். கொஞ்சம் நல்லா இதை தெரிஞ்சுக்கணும். பௌருஷேயம்னா ஒரு புருஷனால் பண்ணப்பட்டதுன்னா அதுக்கு பௌருஷேயம்னு பேரு. அபௌருஷேயம்னா எந்த புருஷனுடைய வார்த்தையும் அதுல கிடையாது. அப்ப பகவான் பண்ணலையா சுவாமி? அவரும் பண்ணல. அப்ப யார் பண்ணா? வேதம் சொல்லிட்டு இருக்கோம், வேதம் ஒவ்வொன்னு சொல்லிட்டு இருக்கோம். அது யார் சுவாமி பண்ணா? யார் பண்ணா சுவாமி? எப்பவுமே இருக்கிறது. யாரோ ஒருத்தர் பண்ணி இருக்கணுமோ? எப்பவுமே இருக்கிறது, எப்பவுமே இருக்கிறது. அப்ப பகவான் பண்ணலையா? பகவானும் பண்ணல. அப்ப என்னதான் அதுக்குன்னா, அதுக்குதான் அப்போ ஒரு செய்வது. அப்ப வேதத்துக்கு தாய் தந்தையர் யார்? கிடையாது. திருவாய்மொழிக்கு தாயார் நம்மாழ்வார், திருப்பல்நாட்டுக்கு தாயார் பெரிய ஆழ்வார். அதே போல வேதத்துக்கு தாயார் தெரியாதுன்னு கிடையாது. இல்ல, தெரியாதுன்னா இருக்கு, எங்களுக்கு தெரியாதுன்னு அர்த்தம் அது இல்ல, இல்லவே இல்லை. அதனாலதான் அது தான் தோன்றித்தனமா வந்தபடியால் தான் சுவாமி பார்த்தார். யாரு? ஸ்ரீமன் நாராயணன். தான் தோணித்தனமா இருந்தாலே தாயார் தகப்பனாரே இல்ல, அது கொஞ்சம் மட்டவா நினைச்சிருவா. அப்ப வேதத்துக்கு தாயார் தகப்பன் கொடுக்கணுமோனோ? கொடுத்துருவாமே. யார் தாயார் தகப்பனார்? நம்மாழ்வார். அப்ப என்ன சுவாமி கொடுத்தார்? திருவாய்மொழி கொடுத்தார். வேதம் தமிழ் செய்த மாறன், வேதம் தமிழ் செய்த மாறன் தெரியும் இல்லையா? அப்ப இதுக்கு அபௌருஷேயம்னு வேதத்துக்கு ஒரு புருஷனால் பண்ணப்பட்டது கிடையாது. ரெண்டாவது, சாமான்யமா பிரமாணங்கள் 3ன்னு சொல்லுவா. கொஞ்சம் இனிமே கொஞ்சம் ஜாகிரதையா கேட்கணும். ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கட்டும் சொல்லிடுறேன். பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம் 3 பிரமாணங்கள். பிரத்யக்ஷமா பாக்குறது இல்லைன்னு பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அனுமானத்தை தெரிஞ்சுக்கிறோமோ? அங்க புகை வந்துட்டு இருக்கு, நெருப்பு இருக்கணும். ஆனா நெருப்பு நான் கண்ணில் பார்க்கல, அது அனுமானத்தை தெரிஞ்சுக்கிறோம். அந்த அனுமானம் ஒரு பிரமாணம் வச்சுருக்கோம். சப்த பிரமாணம், இந்தந்த சப்தங்கள் இதைத்தான் சொல்லுன்னு சொல்றோம்னு இந்த 3 பிரமாணம் பிரதான வச்சுருக்கான். சப்த பிரமாணம், அனுமான பிரமாணம், அதே போல பிரத்யக்ஷ பிரமாணம். இந்த 3லையும் பிரத்யக்ஷமும் அடிபட்டுடும், அனுமானமும் அடிபட்டுடும், சப்தம் அடிபடவே அடிபடாது. அந்த சப்த பிரமாணம் தான் வேதம், சாஸ்திரம். அப்ப இதத்தான் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமா நின்ற சுடரே துயிலாய் ஆண்டாள் தெரிவித்தார். அப்படின்னா பிரத்யக்ஷ பிரமாணத்தை காட்டிலும் சிறந்தது எது? சப்த பிரமாணம். அனுமான பிரமாணத்தை காட்டிலும் சிறந்தது எது? இதுதான் தெரிவித்தார். இப்ப இதே விஷயத்த 2 பேரும் சாதிக்கிறார். பிறலோகஞ்சியர் இருக்கிறார், சாதிக்கிறார். என்ன அக்கா சாதிக்கிறார். ஆகா, இந்த விஷயத்தை இன்னும் மேலும் நல்லா விவரமா சொல்லணும்னா அவருடைய வியாக்கியானம் வரும்போது நல்லா சொல்றோம். மேலும் எது உள்ளதோ உள்ளதை உள்ளபடி சொல்லும். ஏன்னா இருக்கிறபடி சொல்லணும். திருந்த வேண்டிய நேரமே கிடையாது, அவசியமே கிடையாது. ஏன்னா திருத்தி சொல்லணுன்ற பிரயோஜனம் எது கிடையாது? சாஸ்திரத்துக்கு கிடையாது. அது திருத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அது மட்டும் இல்ல, இந்த நேரத்துக்குள்ள சொல்லணும்னு நீங்க கிடையவே கிடையாது, சொல்லிட்டே இருக்கும். அப்ப எந்த பிரயோஜனம்னா ஒரு பிரயோஜனம் இல்லை, சொல்லிட்டே இருக்கும். அடியை சொல்லிட்டு இருக்கேன், அடியனுக்கு தெரிஞ்ச வரைக்கும் தான் சொல்ல முடியும், தெரியாத சொல்ல முடியாது. வேதம் அப்படியான்னா
பூர்த்திமா எல்லாத்தையும் சொல்லிடும். ரெண்டாவது, நல்லா தெரியும் சுவாமி, தெரிஞ்சா கூட ஆயிடுச்சு, இன்னும் 2-3 நிமிஷத்தை முடிக்கணும் அப்படின்னு தோணும். அப்ப ஒரு நேரத்தை பார்த்துட்டு நான் சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கு. இந்த நிர்பந்தம் வேதத்துக்கு இருக்கான்னா கிடையாது. ரெண்டாவது, யார் உட்கார்ந்துட்டு இருக்காளோ அவளுக்கு தகுந்த மாதிரி சொல்லணும். நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கா சுவாமி, நான் மேடையில பேசுற மாதிரி பேசிட்டு இருந்தா, சுவாமி நீங்க இந்த விஷயத்தை வச்சுட்டு அங்க பேசிட்டு இருக்கிற, அது கூடாது அப்படின்னு தோணுமோனோ. இந்த மாதிரியான நிர்பந்தங்கள்லாம் வேதத்துக்கு கிடையாது. தான் என்ன சொல்ல வந்ததோ நேரடியா சொல்லணும். மனுஷால பார்த்து சொல்லாது, அதே நேரத்துல நேரத்தை பார்த்து சொல்லாது, இன்னார திருப்திப்படுத்தணுன்றதுக்காக சொல்லாது, இன்னார வெய்யணுன்றதுக்காக சொல்லாது, பொதுவா சொல்லிடும். அதான் பொதுமறைன்னு பேரு. இந்த குற்றங்கள்லாம் வேதத்துக்கு கிடையவே கிடையாது. அதனால்தான் வேதம் மூலப்பிரமாணம், வேற புண்ணம். இந்த தாழ்வெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்ப வேதத்துக்கு பிரயோஜனம்னா இதை தவிர மற்ற பிரயோஜனம் கிடையாது. என்ன பிரயோஜனம்? பகவான் திருவடி அடைந்து அவனுக்கு கைங்கரியம், அதான் பிரயோஜனம். அவன் திருவடி அடைந்து, பரமபுருஷனான ஸ்ரீமன் நாராயண் திருவடி அடைந்து, சுவாமி எல்லாரும் இந்த ஜீவாத்மாக்கள்லாம் சாஸ்திரத்தை அறிந்து கொண்டு அந்த வேத ஞானத்தை பெற்று பரமபுருஷனான திருவடிகளை அடைந்து மேற்கொண்டு அங்கு நித்திய கைங்கரியத்தில் ஈடுபடணுமோனோ, அதான் வேதத்துக்கு பிரயோஜனம். அதை தவிர மற்ற பிரயோஜனமே வேதத்துக்கு கிடையாது. வேதத்துக்கு பெருமையா தான். அதனால்தான் தாழ்வொன்றில்லாமறை, தாழ்வு ஒன்று கூட இல்லை. வேதத்துக்கு தாழ்வு இருக்கானா? தாழ்வு கிடையாது. ஆனா இப்ப தாழ்ச்சி கூட வேதத்துக்கு இல்லை. ஏன்னா ஒரு புருஷனால சொன்னப்பட்டது கிடையாது. அந்த மட்டும் இல்ல, அன்னைக்கு இருந்து சுவாமி இன்னைக்கு இல்ல சொல்ல முடியுமானா? என்னைக்கும் உண்டு, என்றைக்கும் உண்டு வேதம். அப்படி இருந்தது இல்லையா? அதனால அந்த பிரயத்தனுக்காக சொல்லாது, இந்த பிரயத்துக்காக சொல்லுவேன்னா அதெல்லாம் கிடையாது. வேதம் தான் பிரமாணம் கொடை கிடையாது. வேத நூல் ஓதுவது உண்மை. உண்மை எப்போதும் உண்மையைத்தான் பேசும். அப்பேற்பட்ட மறை இப்ப தாழ்ந்து போயிடுச்சு. என்னமா சாய்ந்து போயிடுச்சுன்னு? அது உண்மையைத்தான் சொல்லும், இன்னொருத்துக்காக பேசாது. பகவான் திருவடியை பத்ததை தவிர மற்றொரு பிரயோஜனமே அது கிடையாது. அப்படி இருக்கச்சே அது தாழ்ந்தது. என்னமா தாழ்ந்து போயிடுச்சோமே? யாரோ எத்தையோ பண்ணிட்டார். 2 பேர் வந்துட்டா, 2 கோஷ்டியா, ஒருத்தர் குதிரிட்டி, இன்னொரு பாக்கியர்கள். அந்த கோட்டி வந்தபடியாலே என்ன ஆயிடுது? அதனால தாழ்ந்தது. தாழ்வொன்று இல்லாமறை தாழ்ந்து தலைமுழுதும் களியே. எதனால அந்த மாதிரி தாழ்ந்து போயிடுச்சுன்னா, களி வந்துடுத்தோணும், வேதம் கீழ் மறைஞ்சு போயிடுத்து. எதனால மறைஞ்சது பார்க்கணும். அடுத்த வாரம் வரைக்கும் பார்ப்போம். வேதத்தை ஞாபகம் வச்சுட்டு அந்த வேதத்தை கொடுத்த ஸ்ரீமன் நாராயணன் திருவடியை பற்றி கொண்டு, அவரை கொடுத்த அந்த தீமன்னாராயண திருவடியை காட்டி கொடுத்த ஆச்சாரியன் திருவடியை எடுத்துக்கொண்டு ஒரு வாரம் பூர்த்தியா இருக்கும். அடுத்த வாரம் என்னன்னு பார்ப்போம். சாயங்காலம் காலக்ஷேபம் உண்டு, ஸ்ரீவத்தன பூஜை காலக்ஷேபம். மேற்கொண்டு நாளை காத்தாலேயே இதே ஸ்ரீவத்தன பூஜை காலக்ஷேபம் உண்டு. இன்னையோட இந்த ராமானுஜ முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த வாரம் உண்டு. இந்த ராமானுஜ இந்த வாரம் முடிஞ்சிருச்சு. நாளை காலத்துல ஸ்ரீவச்சன பூஷன் காலக்ஷேபம் உண்டு. இன்னைக்கு சாயங்காலமும் ஸ்ரீவச்சன பூஷன் காலக்ஷேபம் உண்டு. அவசியம் கேட்கும்படி பிரார்த்திக்கிறேன். ஆழ்வாரம் பெருமானார் ஜிய துல்லியேசனம், ஆச்சாரியன் திருவடிலேசனம், பாகவதாக திருவடிகளே சரணம்.